வல்லீசபுருஜம் அபீஷ்டிதம் ஆசுதானாம் வாணிப்பதி பிரமுக தேவகணார்ச்சிதாம் குரவே சர்வலோகானாம் ஹேதே பவரோகிணாம் நிதையே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. நம்ம சுவாமிநாத மாமா பற்றி அறிமுகங்கிறது ரொம்ப தேவையில்லை. இருந்தாலும் என்னுடைய மைத்துனர் சண்முக சிவாச்சாரியர் நேற்று பேசிட்டு போது சொன்னார். என்ன சொன்னார்னா, மாமாவோட இந்த ஆலயத்தின் அற்புதங்கள்னு ஒரு ஸ்லோகன் பண்ணி நிறையா கோயிலுக்கு அங்கங்கே ஃபண்டு கலெக்ட் பண்ணி அங்கங்கே அவாலேயே கைங்கரியம் பண்ண சொல்லி நிறையா கோயிலை என்ன ஒன்றுமே இல்லாமல் இருக்க கோயிலோட கூட நிறையா கைங்கரியம் பண்ணி அவருடைய கைங்கரியமானது நிறையா செஞ்சுருக்கார். அதே மாதிரி மாமாவுடைய உந்துதலில் தான் நான் திரிசக்தியில் தான் எழுத ஆரம்பித்தேன். அதே மாதிரி விகடனில் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னு சொன்னார். அவருடைய அனுசந்தானமாக அதை சொல்லிவிட்டு அவருடைய விஞ்ஞாபனத்தையும் கொடுத்த சொல்லிவிட்டு இந்த கோயிலுக்கு காளிகாம்பாள் கோயில் பாஸ்டன் காளிகாம்பா சிவா டெம்பிளுக்கு வந்திருந்து கரெக்டான நேரம். இப்போ தான் இந்த கோயில் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கும்பாபிஷேகம், அதாவது சொக்ஷேத்திரத்துக்கு போகுது. இது வரைக்கும் வாடகையில் இருந்தது குடித்தனத்தில் இருந்த சுவாமி தன்னுடைய க்ஷேத்திரத்துக்கு போகும்போது அந்த நேரத்தில் நீங்கள் சுவாமிநாதராக பெரியவாருடைய பேர் பூர்வாசனா பேர் மகாபெரியா பேர் சுவாமிநாதர். அதனால் பெரியவாரை பற்றி நிறைய மாமா பேசியிருக்கார். இந்த மாதிரி மாமாவை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இது கிடையாது. என்ன அப்படின்னா ஒன்று சுவாமி எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு மாணிக்காஜர்கிட்ட கேட்டாலாம். கறந்த பால் கண்ணலோடு நீகந்தார் போல சிறந்தறியா சுந்தரியில் தேனூர் நின்ற அப்படின்னா, கறந்த பாலை கண்ணால் நோக்கினா நெய் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அது மாதிரி உலகத்தில் எங்கே எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார் சுவாமி. சிறந்தறியா சுந்தரி தேனூர் நின்ற அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தை. அந்த மாதிரி சிறந்த அடியார்களுடைய சிந்தனையில் எப்போதும் அமிர்தமாக இருந்தே இருக்கா. ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, பிரதிபா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட சொல்லும்போது பிரதிபாங்கிறது என்னன்னா நவநவ உண்மேஷ சாலினி பிரதிபா. நம்ம முதல்ல படிக்கும்பொழுது ஸ்லோகம் படிக்கும்பொழுது இதுதான் அர்த்தம் தெரியும். திருப்பி திருப்பி படிக்க படிக்க இன்னும் புது புது அர்த்தங்கள் வரும். அது மாதிரி இந்த மாதிரி பெரியவாருடைய சரணங்களுக்கு வர்றது இங்கே வரதே ரொம்ப விசேஷமானது. அதனால் மாமாவுடைய அற்புதமான இந்த சக்தியின் பிரபாவத்தை பற்றி இன்றைக்கி பேச போகிறார். அதை பற்றி நம்ம கேட்டு அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் இருந்திருக்கு. அந்த மைக் श्री गुरुभ्यो नमः। ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नश्चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्। जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोटि शंकर कांची शंकर जगद्गुरु कांची महास्वामी हर हर नम पार्वती पदये தென்னாடுடைய சிவனே போற்றி ஓம் ஆதிபராசக்திக்கு ஸ்ரீ விநாயகமூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஓம் சுவாமியே எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாவது இன்னைக்கு முதல்ல நான் இந்த அமெரிக்காவுக்கு வந்திருக்கேன். ஒரு 3 நாள் சின்ன சின்ன இடங்களில் சின்ன சின்ன சத்சங்கங்கள் நடத்தி, இந்த அமெரிக்காவில் நடக்கிற என்னோட முதல் சத்சங்கம் ஒரு ஆலயத்தில் அப்படிங்கிறது எனக்கு மகாபிரிவா எனக்கு ரொம்ப இஷ்டமான
காளிகாம்பாள் கோவில் அமைச்சு கொடுத்துருக்காரு எனக்கு மகாபிரிவா. அண்ணா பேசும்போது சொன்னார் சண்முக சிவாச்சாரியார் பற்றி, சதீஷ் பற்றி சொன்னார். ஆனால் எனக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும், தொடர்பு இருக்கும். அவர் நிறைய சொல்லியிருக்கார், இந்த 15 வருஷத்துல நிறைய சொல்லியிருக்காரு அண்ணாவை பற்றி. அது இந்த தேசத்துல ஒரு கோவில் ஸ்தாபனம் பண்ணி இங்க இருக்கிறவளுக்கு பக்தியை தூண்டி அவளை கோவிலுக்கு வரவழைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒண்ணு. அதை இந்த இடத்துல இவர் எந்த அளவுக்கு ஒரு சிரமேற்கொண்டு பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நிறைய சொல்லுவார். எனக்கு முதல்ல அண்ணாவை இது கூட பார்த்துக்கலான்னு தெரியல, இன்னைக்கு இவ்வளவு பக்கத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இந்த காளிகாம்பாள் ஆலயம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் ஜெகன்லாம் வாலியன்டர் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுட்டு இன்னைக்கு நான் என்னுடைய சொற்பொழிவு இன்னைக்கு சர்வம் சக்திமயம் அப்படின்னு அம்பாள் சம்பந்தமா கொஞ்சம் சிந்திக்கலாம். அம்பாள் பக்கத்துல இருக்கும்போது அம்பாள் நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு போறோம் லைஃப்ல, வீடாகட்டும் வேலையாகட்டும் நம்ம போறோம். நம்ம இப்படி போறதுக்கு காரணமே அம்பாள் தான். அம்பாள் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறாங்க. ஆனா இப்ப இந்த அம்பாள் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். நான் சொன்னபடி புது கிரகத்துக்கு அம்பாள் போய் இன்னும் ராஜகோபுரங்கள், பிரகாரங்கள், பரிவாரங்கள் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் ரொம்ப சிறப்பாக அமையும்னு எல்லாம் அல்ல மகா சுவாமிகளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். பொதுவாக நம்ம சொல்லுவோம் அவனன்றி ஓரளவும் அசையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பரம்பொருளோட துணை இல்லாம நம்ம எதுவுமே கிடையாது, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த டம்ளர் எடுத்து இங்கிருந்து தள்ளி இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா அது என்னோட காரியம் மட்டும் இல்லை, அது பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கம். அது அந்த அவன் அப்படிங்கிறது இயங்கணும் அப்படின்னா அதுக்கு அவள் வேணும். அவள் இல்லாம அவன் கிடையாது, அதாவது பராசக்தி இல்லாம சிவன் கிடையாது. அதைத்தான் சொல்லுவோம், சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை நம்ம சொல்லுவோம். சக்தியோட துணை இல்லாம நம்ம எந்த ஒரு காரியத்தையும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் புராணத்தில் இருக்கு. அதுக்கு பிரிங்கி முனிவர் ஒரு பெரிய உதாரணம். அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோலம், ஒரு திருக்கோலம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் பிரிங்கி முனிவர். அவர் சிவனை மட்டுமே கும்பிடுவர், சிவன் மட்டுமே வலம் வருவர், பக்கத்துல பார்வதி இருப்பார். அப்பதான் பார்வதிக்கு பார்த்தா என்னடாது இவர் நம்மளை கும்பிட மாட்டேங்கிறார், சிவன் மட்டும் கும்பிடுறாருன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்த ஒரு உடல், அதான் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு பெரிய புராணம். அது அர்த்தநாரீஸ்வரர் எங்க விசேஷம் அப்படின்னா திருவண்ணாமலை கஷேத்திரத்துல ரொம்ப விசேஷம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம்னா ரொம்ப விசேஷம். இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எது மிகப்பெரிய சக்தி அப்படின்னா பராசக்தி, அதுதான் மிகப்பெரிய சக்தி. நம்ம சொல்லுவோம், ஏதான ஒரு நம்ம ஆத்துல ஒரு கல்யாணம் வருது, ஒரு பெரிய வேலையை எடுத்துட்டு இருக்கோம், ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இது முடிக்கிறதுக்கு எனக்கு சக்தி வேணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சக்தியை கொடுக்கிறது பராசக்தி நமக்கு. அதனாலதான் பல கோவில்கள், நீங்க பெருமாள் கோவில்ல போனீங்க அப்படின்னா முதல்ல தாயார தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் பெருமாளை தரிசனம் பண்ணணும். காஞ்சி மகாபிரிவர் நிறைய சொல்லியிருக்க, இந்த சக்தி வழிபாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறந்தது, எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு மகாபிரிவர் நிறைய சொல்லியிருக்க. மகாபிரிவர் ஒரு தடவை யாத்திரையின் போது மயிலாப்பூருக்கு வந்திருந்தார். சென்னையில மயிலாப்பூர்ல மகாபிரிவா எங்க கேம்ப் பண்றாங்க, சமஸ்கிருத கல்லூரின்னு ஒரு இடம் இருக்கு. மயிலாப்பூர்ல திருவள்ளுவர் சிலை பக்கத்துல சமஸ்கிருத கல்லூரி, ரொம்ப ஒரு புராதனமானது. அங்க மகாபிரிவா கேம்ப் இருக்கு. அங்க கேம்ப் இருக்கிறப்ப பெரியவா தினமும் காத்தால என்ன பண்ணுவார், விடிகாத்தால எழுந்து நடந்து கபாலீஸ்வரர் கோவிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு இந்த கோவில் ஒரு பிரதட்சணம், ஒரு கிரிவலம் வர மாதிரி மாணவிதிகளை வலம் வந்துட்டு அப்புறம் பல பேர் பார்த்துட்டு அப்புறம் தான் கேம்புக்கு வருவார். காலங்காத்தால்
இந்த சமஸ்கிருத கல்லூரியில் மகாபிரிவா இருக்கிறப்ப ஒரு நாள் சாயங்காலம் ஒரு பெண்மணி வர மகாபிரிவோட தரிசனம் பண்றதுக்காக வர. நல்ல கூட்டமான கூட்டம், தெரியவா இருக்கிற அந்த இடத்துல, அந்த ஹால்ல கூட்டம் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பெரியவா சாயங்கால நேரத்துல இந்த பூஜை எல்லாம் முடிச்ச பிறகு அனுகிரக பாஷணம் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பார். பல நல்ல விஷயங்களை, சத் விஷயங்களை பல பேருக்கு சொல்லுவார். அது கேட்கறதும் நம்ம இஷ்டம், அது பெரியவாளுக்கும் தெரியும். அவர் சொல்றதை சொல்லிட்டே இருப்பார், அவ்வளவுதான். நம்ம அப்பா அம்மா சொல்லுவா இல்லையா, குழந்தைகிட்ட சொல்லுவார், நான் சொல்றதை சொல்லிட்டு அப்புறம் உன் தலையெழுத்து அப்படிம்பார். நல்லது நமக்கு நிறைய வந்துட்டு இருக்கும், நிறைய சோர்ஸ்ல வந்துட்டு இருக்கும். ஆனா நம்ம அதை எடுத்துக்கிறோமா இல்லையாங்கிறது நம்மளோட விதி. அது சாயங்காலம் பேசுவோம், மகாபிரிவா பேசுவார். கரெக்டா அந்த டயத்துல அந்த பெண்மணி கூட்டிட்டு வர. அந்த பெண்மணி யாருன்னா கீவா ஜெகநாதன் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்காலர் இருந்தார். கீவாச்சா அப்படின்னு அவரோட மாட்டு பொண்ணு, 10 மருமகள். இந்த அம்மா பேரு திருபுர சுந்தரின் பேர். மடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரான ஒரு முக்கியமான ஒரு விஐபி பெரியவா தரிசனத்துக்கு வராரு அப்படின்னா, எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த ஆணோ பெண்ணோ அவளை தனியா கூட்டிட்டு வருவா, மகாபிரியோட கூட்டிட்டு வருவா, மடத்தோட சிப்பந்திகள். அது ஒரு புரோட்டோகால். அது இப்ப நம்ம கோவிலுக்கு ஒரு விஐபி போனாலே அப்படியே விஐபி நேர போவார், சுவாமியை தரிசனம் பண்ணுவார். நம்ம கியூல நின்று இருப்போம், ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நிற்போம். இவங்க மட்டும் நேர போறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா அவளுக்கு பல வேலைகள் இருக்கும், பல ஜோலிகள் இருக்கும், அவ கியூல வர முடியாது. அதனால அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அங்கீகாரம் அது. அதுபோல அந்த பெண்மணி நேர கூட்டிட்டு வர, கீவாஜோடைய மாட்டு பொண்ணு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தினால நம்ம பெரியவாட்ட கூட்டிட்டு வர, மகாபிரிவாளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. பெரியவா, இவ கீவாஜோடைய மாட்டு பொண்ணு, உங்க தரிசனத்துக்காக வந்திருக்கா அப்படிங்கிற. மகாபிரிவா அந்த அம்மாவை பார்த்துட்டு, திரிபுர சுந்தரியை பார்த்துட்டு, உன்னோட மாமனார் எப்படி இருக்காரு அப்படிங்கிற. நல்லா இருக்காரு, உங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்காரு அப்படிங்கிற. மகாபிரிவா அடிக்கடி கீவாஜா கூட தமிழ் சம்பந்தமான ஏதான ஒரு சின்ன விவாதம், ஒரு சந்தேகம் அப்படின்னா அவரை வரவழைச்சு அவர்கிட்ட பேசுவார், மகாபிரிவா பேசுவார். ரொம்ப மதிப்பு கீவாஜா மேல. அப்ப மகாபிரிவா சொல்றார், உன்னோட மாமனார் ரொம்ப நன்னா பேசுவார், ரொம்ப சிலேடியா பேசுவார் அப்படின்னு மகாபிரிவா சொல்றார். இந்த கீவாஜாவுடைய பேச்சுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரே சமயத்துல 2 அர்த்தம் வரும். ஒரு சொல்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் வரும். அது 2மே ரொம்ப ரசிக்கும்படியா இருக்கும். அதான் சிறப்பு. 2மே ரசிக்கும்படியா இருக்கும். இந்த கீவாஜா அது போல நிறைய பேசியிருக்க. கீவாஜா சென்னையில இருக்கிறப்ப ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு நாள் காலங்காத்தால ஒரு 8-8:30 மணி, அவர் ஆத்துல அவரை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கார். அவர் கீவாஜா கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹாலில் உட்காந்துட்டு 2 பேரும் தவிர ஒரு சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கு வேலைக்காரி வந்திருக்காரு. காலங்கத்தால் வேலைக்காரி வருவா, பெருக்கேரிக்கு சுத்தம் பண்றதுக்காக. கீவாஜாவுடைய மனைவி சமையல் கட்டுல சமையல் பண்ணிட்டு இருக்காரு, ஆகாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமையல் பண்றவ இந்த மாமி பண்ணிட்டு இருக்கா, இவ பெருக்கி இறுக்கி எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஹால் பெருக்கணும். அதுக்காக அவ தொடப்பகிட்ட வச்சுட்டு ஓரமா நிற்கிறார். ஏன்னா 2 பேர் பேசிட்டு இருக்காரு. ஒரு 2 பேர் இருக்கிறப்ப விளக்கு மாத்த எடுத்துட்டு போய் ஒரு டிஸ்டர்ப் பண்றதுக்கு அந்த காலத்துல கிடையாது, இப்பெல்லாம் உண்டு. இப்பெல்லாம் ஒரு வேலைக்கார காலை தூக்கியா அப்படின்பா, நம்ம காலை தூக்கிக்கணும், அவ கீழே பெருக்கிட்டு போயிடுவா. அதெல்லாம் இப்ப. அந்த காலத்துல ஒரு நாகரிகம் அப்படின்லாம் உண்டு. அதெல்லாம் அவ விளக்கு மாத்த வச்சுன்னு ஓரமா நிற்கிற. இந்த வேலைக்காரி பேர் விசாலம்னு பேர். வாழ்பாத்தில இப்படி இருப்பா. 2 பேர் 3 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படி இருப்பா. ஆனா குனிஞ்சு என்ன பெருக்குவா. விளக்கு பார்த்து வச்சு நிக்கிற ஓரமா. சமையல் கிட்ட இருந்து மாமி வெளியில வர, கீவாஜியோட ஒய்ஃப். வேலைக்காரியா வேலை வாங்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட விடக்கூடாது. இந்த மாமி பாக்குற, என்னடா சும்மா நிக்கிற, என்ன விசால சும்மா நிக்கிற, ஆளை போய் பெருக்கு அப்படிங்கிற. இல்லைங்க ஐயா பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற. ஒரு நாகரிகமா நிக்கிற. உடனே மாமி சொல்ற மாமா கிட்ட, மாமி தான் அதிகாரமா பேச முடியும் மாமா கிட்ட, விசாலம் பெருக்கணுமா அப்படிங்கிற. அதுக்கு கீவாஜா சொல்றது, விசாலம் இன்னுமா பெருக்கணும் அப்படிங்கிற. இப்படிதான் அவரோட பேச்சு இருக்கு. இன்னும் பெருத்தா என்னாகும். அவ்வளவு இதுவா பேசுவார். நிறைய அவருடைய நகைச்சுவையில ரொம்ப ஃபேமஸ், நிறைய உண்டு. அதுல
மகாபிரிவா அதைத்தான் கேட்கிறார். எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா, சௌக்கியமா இருக்காரா, ரொம்ப ஸ்லேடியா பேசுவார், நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயமா வந்த, உங்களை தரிசனத்துக்காக வந்தேன் அப்படிங்கிற. நீ எங்க ஜாக அப்படிங்கிற. அதே மயிலாப்பூர் தான் பெரியவா, மயிலாப்பூர் தான். மயிலாப்பூர்ல நிறைய கோவில் இருக்கே, நீ எந்த கோவிலுக்கு போவ அப்படின்னு பெரியவா கேட்கிற. மயிலாப்பூர்ல திருமண பக்கம்லாம் கோவில், எல்லா கோவிலும் இருக்கு. பெருமாள், ஆஞ்சநேயர், பிள்ளையார், என்னென்ன உண்டோ எத்தனை கோவில்களும் மயில, கோலவழியம்மன், முண்டகக்கண்ணியம்மன், நிறைய கோவில் இருக்கு. நீ எந்த கோவிலுக்கு போவ அப்படிங்கிற. பெரியவா நான் எல்லா கோவிலுமே போவேன் பெரியவா அப்படிங்கிற. சரி, அடிக்கடி எந்த கோவிலுக்கு போவேன், ஏதோ ஒரு கோவில் ஒன்று இருக்குமே அப்படின்னு பெரியவா கேட்கிறார். பெரியவா எனக்கு கற்பகாம்பாள்னா ரொம்ப இஷ்டம். எனக்கு நான் அடிக்கடி காலம் கத்தால இந்த நட திறக்கிறப்ப நான் இந்த கோவில்ல இருப்பேன். அந்த அம்பால காலம் காத்தால முதல்ல தரிசனம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அடுத்து ஆத்துக்கு வந்து அடுத்த வேலைகளை எல்லாம் பார்த்துட்டு ராத்திரி அர்த்தஜாம பூஜையின் போது திரும்ப கோவிலுக்கு போய் அந்த கற்பகாம்பாளை பார்த்துட்டு வந்து தான் நான் படுப்பேன் பெரியவா அப்படிங்கிற. ஒரு நாளைக்கு 2 வேளை, காத்தால ராத்திரி. சொன்ன உடனே மகாபிரிவா ரொம்ப ஆனந்தமா கேட்டுட்டு, இல்லையா 2 வேளை தரிசனம் பண்ணிய கற்பகாம்பாளை அப்படின்னு கேட்டுட்டு பெரியவா கேட்கிற, இந்த கற்பகாம்பாளை பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ சொல்ல அப்படிங்கிற. பெரியவாளுக்கு முன்னாடி ஒரு மைக் இருக்கு, பெரியவா அனுகிரக வருஷம் பேச போற ஒரு மைக் வச்சிருக்கா. இந்த அம்மா இந்த பக்கம் நிற்கிற. இப்படி கேட்ட உடனே இந்த அம்மா சொல்ற, பெரியவா நான் சொல்றதை விட நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எப்படின்னா அது வந்து லைஃப்ல வந்து ஒரு குவாலிட்டி. அது என்னைக்குமே ஒரு கற்றறிந்த நிறைஞ்ச சபையில நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது. நமக்கு யாரான அங்கீகாரம் கொடுக்கணும். நான் எவ்வளவு படிச்சிருக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளவு விஷயம் தெரியுமா, நான் பேசக்கூடாது. ஒரு நல்ல குடும்பத்தில் வந்ததுனால அந்த திருபுர சுந்தரிக்கு ஒரு நல்ல குணம் இருக்கிற காரணத்தினால பெரியவாட்ட சொல்றா, பெரியவா நான் சொல்றதை விட நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 400-500 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. பெரியவா எது சொன்னாலும் மைக்கு வழியா எல்லாருக்கும் போய் சேரும். கற்பகாம்பாளை பத்தி எல்லாருக்கும் போய் சேரும். அதனால நீங்க சொல்லுங்க பெரியவா அப்படிங்கிற. பெரியவா பார்த்துட்டு அப்படியா அப்படின்ட்டு பெரியவா சொல்ற. அந்த அம்மா கிட்ட இன்டராக்ட் பண்ற. அது மைக்கில் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கு. இந்த மயிலாப்பூர்ல இருக்கிற கற்பகாம்பாள் எப்படிப்பட்டவ தெரியுமா, பெரியவா ஆரம்பிக்கிற. இப்ப சாதாரணமா ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா, இந்த கோவில்ல தெய்வத்துக்கு முன்னாடி நின்று நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மெதுவா அடுத்தவாளுக்கு கேட்காம நம்ம பிரார்த்தனையை சொல்லுவோம். ஏண்டியம்மா எத்தனை தடவை கோவிலுக்கு வந்துட்டு இருக்கேன், என் பொண்ணுக்கு எவ்வளவு வரன்னு பார்த்துட்டு இருக்கேன், நல்லபடியா ஒண்ணு முடிச்சு கொடுக்குமா, நம்ம பேசுவோம். பக்கத்துல இருக்கிறவளுக்கு கேட்காது, ஆனா உதவிகள் அசையும். நம்ம என்ன பிரார்த்தனையோ அம்பாள் கிட்டையோ தெய்வத்திடமோ நம்ம சொல்றது வழக்கம். மகாபிரிவ சொல்ற, இந்த கற்பகாம்பாள்கிட்ட மட்டும் உன்னுடைய பிரார்த்தனையை நீ வாயத்திறந்து சொல்ல வேண்டாம், நீ மனசுக்குள்ள நினைச்சாலே போறோம். மனசுக்குள்ள நினைச்சாலே போறோம். அதை கற்பகாம்பாள் நிறைவேற்றிடுவா அப்படின்னு பெரியவா சொல்ற. அது சொல்லிட்டு அடுத்து மகாபிரிவ சொல்றா, இந்த மயிலாப்பூர் அம்பாளுடைய பார்வையில் இருக்கிற அத்தனை இடத்துலையும் என்னென்ன ஜீவராசிகள் வசிக்கின்றனவோ, ஒரு ஈ, எறும்பு, நாயில ஆரம்பிச்சு, ஒரு பசுவில் ஆரம்பிச்சு, மனிதர்கள் ஆரம்பிச்சு, அத்தனை பேருக்கும் சாப்பாடு போடக்கூடியவள் இந்த கற்பகாம்பாள். இவ என்னைக்குமே யாரையுமே பட்டினி போட மாட்டாள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஆரம்பத்தில் படிக்கும்போது சாதாரணமா படிச்சேன் இந்த சம்பவத்தை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது. ஆனா நீங்க மயிலாப்பூர் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு அந்த 4 மாடு வீதி சுத்தி வந்தாங்கன்னா அங்க இருக்கிற ஹோட்டல் வேற எங்கேயுமே கிடையாது. அத்தனை ஹோட்டல்கள் இருக்குங்க. அம்பாள் சாப்பாடு கொடுக்கறான்னு என்ன அர்த்தம், அம்பாள் நேரம் வந்து நமக்கு கொடுக்க மாட்டான். அம்பாள் ஏதானும் ஒரு வகையில ஒரு சாப்பாடு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்தை நமக்கு காமிப்பார். ஒரு கஷ்டப்படுறவாளுக்கு யார் மூலியமா சாப்பாடு கொடுக்கணுமோ அவளுக்கு ஒரு அறிவுரை கொடுத்து சாப்பாடு கொடுக்க சொல்லுவாங்க. மகாபிரிவ சொல்ற, யாரையுமே பட்டினி போட மாட்டா. அவளுடைய பேர்ல கற்பகம் அப்படின்னு இருக்கே, இந்த கற்பகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கிற. கற்பகம்னா கற்பக விருட்சம் பெரியவா அப்படின்னு சொல்றாங்க. திருபுர சுந்தரி சொல்ற. மகாபிரிவ சொல்ற, கற்பக விருட்சம் அப்படிங்கிற மரம் ஒரு அற்புதமான மரம்.
அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தன் நின்னுண்டு அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அது அவனுக்கு கிடைச்சிடும். அது கற்பக விருட்சத்தினுடைய தன்மை. இப்ப உதாரணமா கற்பக விருட்சத்தின் கீழே ஒரு பொம்மநாட்டை நின்னுண்டு என்னோட கழுத்துல ஒரு 2 லட்சத்துக்கு ஒரு வைர நெக்லஸ் கிழிந்தா நன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சால அடுத்த கணம் அந்த அம்மாவோட கழுத்துல கற்பக விருட்சம் என்ன கொடுக்கும்? நெக்லஸ் கொடுக்கும். அந்த அம்மாவுக்கு நெக்லஸ் வந்துடும். என்ன நினைச்சாலுமே கொடுக்கக்கூடியது கற்பக விருட்சம் அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரிவு சொல்றா, இன்னைக்கு கற்பக விருட்சம் இங்க கிடையாது, பூலோகத்துல கிடையாது. நான் இது போல சில இடத்துல சொல்லும் போது முடிஞ்ச பிறகு வந்து கேட்பேன், மாமா அந்த விருட்சம் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. நம்ம எல்லாமே அடுத்து உடனே அதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மகாபெரிய விளக்கம் சொல்றார், கற்பக விருட்சம் பூலோகத்துல கிடையாது. ஏன்னா அந்த விருட்சம் இருந்தா எல்லாருமே அங்கதான் இருப்பாள், யாருமே இங்க உட்கார்ந்து இருக்க மாட்டேன். எல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவேன். எனக்கு அது ஆகணும், எனக்கு இது ஆகணும், எல்லாம் அந்த இடத்துக்கு போயிடுவேன். அந்த விருட்சம் இருக்கிறது தேவலோகத்துல இருக்கு. நாம் அத்தனை பேரும் நினைச்சா தேவலோகம் போய் பிரார்த்தனை பண்ண முடியாது, அந்த மரத்துக்கு கீழே நிற்க முடியாதுங்கிற காரணத்தினால மயிலாப்பூர்ல இந்த கற்பகாம்பாள் நிற்கிறா. அவளுக்கு முன்னாடி நின்றுட்டு நம்ம என்ன மனசுல நினைச்சாலுமே அதை நடத்தி கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு மகாபிரிவா இந்த கற்பகாம்பாளை பத்தி சொல்றார். அதாவது உலகத்துல மிக உயர்ந்த தெய்வமாக போற்றப்படக்கூடியவள் யாருன்னா தாய் தான் முதல்ல. நம்ம அத்தனை பேரும் யார முதல் தெய்வமாக வணங்கணும் அப்படின்னா தாயைத்தான் வணங்கணும். நம்ம பெற்ற அம்மா தான் நமக்கு முதல் தெய்வம். அதே போல இந்த லோகத்துக்கே தாய் யாருன்னா பராசக்தி. எப்படி அம்மா நமக்கு எந்தவித கஷ்டத்தையும் வைக்காம ஒரு பசி அப்படின்னு ஏற்பட்ட உடனே அடுத்த கணம் சாப்பாடு கொடுக்கறது போல, லேசா நமக்கு தூக்கம் வருதுன்னு சொன்ன உடனே கொண்டு போய் ஒரு தூளியில போடுறது போல, இந்த லோகத்தினுடைய தாயான பராசக்தி என்ன பண்ணுவா, நமக்கு என்ன தேவை ஏற்பட்டாலும் என்ன அபிலாஷைகள் இருந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடியவள் பராசக்தி. மகாபரிவா எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி இந்த அம்மா கிட்ட சொல்றா, திருபுர சுந்தரிட்ட சொல்றா, உனக்கு அடுத்து ஒரு பிறப்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. மகாபலியோட தெரியும், மகாபலியை சொல்லல, எனக்கு தெரியாது. ஆனா அடுத்து உனக்கு பிறப்பு வேணும் அப்படின்னா அந்த அம்பாள் கிட்டே நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ, தாயே எனக்கு இன்னொரு பிறப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, இன்னொரு பிறப்பு இருந்தால் நான் இதே மயிலாப்பூரிலேயே பிறக்க வேண்டும், உன்னுடைய சந்நிதி பார்வையிலேயே நான் வாழ வேண்டும் அப்படின்னு நீ பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படின்னு இந்த மயிலாப்பூர் கஷேத்திரத்தை பத்தி மகாபலி வச்சிருக்க. இது போல நமது தேசத்துல, பாரத தேசத்துல பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற கஷேத்திரங்கள், பராசக்தி அருளக்கூடிய கஷேத்திரங்கள்ன்றது ரொம்ப அதிகம். அது மதுரையில பார்த்தோம் அப்படின்னா அன்னை மீனாட்சி. நம்ம மாத்திர கேட்பா, ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷமாச்சுன்னு அவர்கிட்ட கேட்பேன், உங்க இடத்துல மதுரையா சிதம்பரமா அப்படின்னு. உங்க இடத்துல மதுரையா சிதம்பரமான்னு வீட்டு சாவி உங்ககிட்ட இருக்கா உங்க கொண்டாட்டிகிட்ட இருக்கான்னு அர்த்தம். சிதம்பரம்னா நடராஜர், மதுரைனா மீனாட்சி. மதுரைனா மீனாட்சி. நமக்கு தெரியும் எல்லாத்தையுமே நம்ம ஆத்து சாவி வந்து மீனாட்சி கிட்ட தான் இருக்கு. நம்ம ஆத்துல மீனாட்சி கண்ட்ரோல தான் நம்மளும் இருந்துட்டு இருக்கோம். அந்த மீனாட்சிக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, ரீசெண்டா இப்பதான் மதுரையில இந்த அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய வைபவம் இப்பதான் நடந்து முடிஞ்சது. மீனாட்சி திருக்கல்யாணம், தேரோட்டம் எல்லாமே ரொம்ப சிறப்பா முடிஞ்சது. எத்தனையோ இடத்துல திருக்கல்யாணம் இருந்தாலுமே இந்த மதுரையில நடக்கிற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது அத்தனை பேர் கூடக்கூடிய இடம். அன்னைக்கு மத்தியானம் அந்த கல்யாண விருதுக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் அங்க வந்து சாப்பிடுவார். ஒரு பெரிய ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பக்கம் காய்கறி வைக்கின்றப்பா, ஒரு பக்கம் அரிசி களைஞ்சிருப்பா, ஒரு பக்கம் ஸ்வீட் எல்லாம் போட்டுருப்பா. அந்த பார்த்தா இந்த இடத்த பார்த்தாலே அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். அத்தனை பேருக்கு தயார் பண்ணக்கூடிய இடம் அது. இந்த மதுரைக்கு என்ன மீனாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சின்னு ஒரு 3 தெய்வங்களை நம்ம ஒன்னா இணைச்சு சொல்லுவோம். 3 விசேஷமான தலம் அப்படிங்கிறதுனால சொல்லுவோம். இந்த மதுரையில என்ன சிறப்பு அப்படின்னா, மதுரையை ஆண்டவர்கள் பாண்டிய மன்னர்கள். சோழ தேசம் தஞ்சாவூர் பக்கம் சொல்லுவோம் சோழர்கள் அப்படிம்போம். கோயம்புத்தூர் கேரளா போயாச்சுன்னா சேரர்கள் அப்படிம்போம். காஞ்சிபுரம் பல்லவ சாம்ராஜ்யம் அப்படிம்போம். மதுரையில மீனாட்சி தான் சிறப்பு. என்ன காரணத்தினால மதுரையில மீனாட்சி சிறப்பு அப்படின்னா, இந்த மதுரையில பிறந்தவ மீனாட்சி.
இந்த மதுரை மண்ணோட மகள், இந்த மதுரை மண்ணுக்கு உரியவள் இந்த மீனாட்சி. மதுரையில ஒரு பாண்டிய மன்னன் ஒருத்தர் ஆண்டுக்கு வந்தான். மலையத்துவஜ பாண்டியன் அப்படின்னு அவனுடைய பேர். அவனுடைய மனைவி பேர் காஞ்சனமாலைன்னு பேர். காஞ்சனம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம். அது தங்கத்தை மாலையா போட்டு இருக்கக்கூடிய ஒரு ராணியோட ஒரு தங்கத்தை மாலையா போட்டுக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவ பேர் காஞ்சன மாலைன்னு பேர். இந்த தம்பதிக்கு குழந்தை கிடையாது. சாதாரணமா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆனாலே எல்லாரும் கேட்பா, உங்க ஆத்துல ஏதாவது விசேஷம் இருக்கா அப்படின்னு எல்லாம் கேட்கறது வழக்கம். ஏன்னா வம்ச விருத்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஒரு குடும்பம் தழைக்கணும் அப்படின்னா குழந்தை இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது பூர்வ ஜென்ம கர்மா தொடர்பானது. ஒரு தம்பதிக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா அது ஒன்றும் சோகம் அப்படின்லாம் நினைச்சுக்க கூடாது. கர்மா, நமக்கு கர்மா இந்த பிறவில நமக்கு குழந்தை இல்லைன்னு நமக்கு எழுதி வச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். ஒருவேளை குழந்தை இல்லாம வரக்க ஒரு தம்பதி இருக்கான்னா அந்த தம்பதியர்களுக்கு அது கடைசி பிறவியம். அதுக்கடுத்து அவருக்கு பிறவி இருக்காது. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஏன் நினைப்பா அப்படின்னா, கிராமத்துல சொல்லுவா, எனக்கு கடைசியில கொள்ளி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணும் அப்படின்பா. ஒரு குழந்தையே இல்லைன்னா அவளுக்கு ஏன் கொள்ளி வைப்பா, அதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடைசி பிறவி அவளுக்கு, அதுக்கு பிறகு பிறப்பே கிடையாது. அதனால குழந்தை இல்லைன்னா யாரும் வருத்தப்படக்கூடாது. அந்த குழந்தை பிறக்கிறது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது. இந்த காஞ்சன மாலைக்கு ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை. ராஜாவும் ஆசைப்படுறான், தனக்கு ஒரு குழந்தை பிறந்த ஒரு ஆண் குழந்தை பிறந்த அடுத்து நாட்டை ஆளுவான் அப்படின்னு ராஜாவும் ஆசைப்படுறான், மலையத்துவஜ பாண்டியன். அப்ப பிரார்த்தனை பண்றான், எல்லாருமே பிரார்த்தனை பண்றான், பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப ஒரு அசரீரி வாக்கு கிடைக்கிறது அவளுக்கு. நீ ஒரு ஹோமம் பண்ணு, ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்ணு, அந்த யாகத்துல அம்பாள் அவதாரம் பண்ணி உனக்கு குழந்தையா வருவா அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு வருது. உடனே ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்றான். அந்த யாகம் பண்ற போது அந்த யாக குண்டத்திலிருந்து 3 வயது சிறுமியாக அம்பாள் மீனாட்சியாக வருகிறார். யாக குண்டத்திலிருந்து வர அந்த குழந்தை அப்படியே வந்தவன் நேர நடந்து போய் மலையத்துவஜ பாண்டியன் மடியில போய் உட்கார்ற. அந்த குழந்தை, அது நான் தான் உன்னோட பொண்ணு அப்படின்னு பகவானே சொல்வது போல, தெய்வமே சொல்வது போல அந்த அவரோட மடியில போய் உட்கார்றான். உட்கார்ந்த உடனே அந்த குழந்தைய கொஞ்சி தன்னோட மனைவிட்ட சொல்றான், பகவான் நமக்கு குழந்தை கொடுத்திருக்கார், அசரீரி வாக்கில் சொன்ன குழந்தை இந்த குழந்தை தான், இதான் நமது குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தடாதகை அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். அதன் பிறகுதான் மீனாட்சி. ஒரு தடாதகைங்கிற பேர் வச்சு அந்த குழந்தைய, பெண் குழந்தையை வளர்க்கிறார். ஒரு ராஜாவுக்கு ஆண் குழந்தை இருந்தது அப்படின்னா அந்த ஆண் குழந்தைக்கு உரிய வயசுல என்ன பண்ணுவா, போர் பயிற்சி, தற்காப்பு கலை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார். ஆனா இவளுக்கு ஒரே பெண்ணு தான், அம்பாளே பிறந்திருக்க. அந்த பொண்ணுக்கு போர் பயிற்சிகள் எல்லாவற்றையும் சொல்லித் தருகிறார். எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பெண் குழந்தை வளர்ந்து வருகின்ற போது ஒரு காலகட்டத்தில் இறந்துறான் மலையத்துவஜ பாண்டியன். அப்பா இறந்தாச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடியவர் பொறுப்பெடுத்துக்கணும், நாட்டினுடைய பொறுப்பெடுத்துக்கணும். ஒரு ஆண் குழந்தைன்னா நான் தான் ராஜா, அது வரைக்கும் நான் இளவரசனா இருந்தேன், நான் தான் ராஜான்னு சொல்லுவேன். அது போல இந்த பொறுப்பு எடுத்துட்டாச்சு. யாரு? மீனாட்சி. தடாதகை எடுத்துட்டாங்க. மீனாட்சி தான் மீன் போன்ற கண்களை கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். அட்சின்னா கண்ணுன்னு அர்த்தம். மீன்னா நமக்கு தெரியும், இந்த கண் மீன் போல இருக்கிறதுனால அவளுக்கு மீனாட்சின்னு பேர் வந்தது அவளுக்கு. இவ என்ன பண்றா, பொறுப்பு எடுத்துட்ட பிறகு பக்கத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் போர் தொடுத்து அந்தந்த நாடுகளை வெல்கிறாள். சண்டை போட்டு எல்லா நாட்டையும் ஜெயிக்கிறார். ஒரு ராஜா அப்படின்னா அதான் பண்ணணும், ராஜாவுக்கு அதான் தர்மம். அது போர் தொடுக்கணும், அந்த நாட்டை வெல்லணும், அந்த நாட்டு செல்வத்தை கொண்டு வரணும், அந்த நாட்டு செல்வத்தை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும். அதுபோல மீனாட்சி பெண் இருக்கா, அத்தனை இடங்களையும் வென்றாகிவிட்டது. இனிமே அவள் போர் தொடுத்து போக வேண்டிய ஒரே இடம் எதுனா கைலை மலை மட்டும்தான் இருக்கு. மிச்சம் எல்லா இடத்தையும் ஜெயிச்சாச்சு. அவ என்ன பண்றா, ஒரு சாதாரணமான பெண் அப்படிங்கிறதுனால, இவர் தான் தனக்கு மணாளன்னு தெரியாததுனால என்ன பண்றா, கைலைக்கும் போர் தொடுத்து போற. அந்த கைலை மலைக்கு போர் தொடுத்து போன உடனே இங்க இருக்கக்கூடிய சிவகணங்கள் உள்ள போய் சிவபெருமான் கிட்ட ஒரு பெண்மணி போர் தொடுத்து வந்திருக்கான்னு சொன்ன உடனே சிவபெருமானுக்கு தெரிகிறது, ஓ இவள் தான் பார்வதி தேவி அப்படின்னு தெரிஞ்சு வெளியில வர. வெளியில வந்து
அவளை மீனாட்சியை பார்க்கிற போது அதுவரை வாழை கையில வச்சிருக்கிற அந்த கரம் தானாக அந்த வாழ் கீழே விழுறது. ஒரு போர் வீராங்கனையாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சிக்கு முதல் முறையாக ஒரு வெட்கம் வருகிறது. ஏன்னா பார்த்த உடனே இவர் தான் நமது கணவர் அப்படிங்கிறது உணர்த்தப்படுகிறது. அதை பார்த்த உடனே பரமேஸ்வரன் பார்க்கிறார், பார்வதி பார்க்கிறார். பார்வதி சொல்றா, அப்ப மீனாட்சி சொல்றா, நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற. அப்ப ஈஸ்வரன் சொல்றார், நான் எந்த நேரத்துல மதுரைக்கு வரணுமோ வந்து உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளை திருப்பி அனுப்பிச்சு. மீனாட்சி மதுரைக்கு வந்துட்டார். அதன் பிறகு உரிய தினத்துல சிவபெருமான் கையிலையில் இருந்து புறப்பட்டு மதுரைக்கு வருகிறார். நாட்டில் ஒரு கல்யாணம் அப்படின்னா மாப்பிள்ளை திருநெல்வேலியில் இருப்பார், மெட்ராஸ்ல கல்யாணம் நடக்கும். அவெல்லாம் ஜமாவா எல்லாம் சேர்ந்து வருவா, ஒரு பஸ் எடுத்துல வருவா, ட்ரெயின்ல வருவா, எல்லாம் கூட்டமா வருவா. அதுபோல கூட்டமா வர கைலாசத்திலிருந்து சிவபெருமான் பூதகணங்களோட தேவர்களோட எல்லாம் சேர்ந்து மதுரைக்கு வருகிறார். அந்த மதுரைக்குள்ள நுழைகிற போது சிவபெருமான் பார்வதியை நம்ம புராணத்துல நிறைய பார்த்தோம் அப்படின்னா திருவிளையாடல் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய லீலைகள் நடத்துவர். என்ன விஷயம், என்ன இவருக்கு ரொம்ப இது ஆர்வம் அப்படின்னா சிவபெருமானுக்கு மனைவிக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுக்கறது, ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது, சோதிச்சு பார்க்கறது அப்படிங்கிறது நிறைய உண்டு. அவர் என்ன பண்றாரா, சிவபெருமான் மதுரைக்குள்ள நுழைகிற போது இவ ஒப்பரிகை மேல நின்றுட்டு பாக்குறா மீனாட்சி. மாப்பிள்ளை வராரு அப்படின்னா மாப்பிள்ளைய பாக்குறது ஒரு கலாச்சாரம். ஆத்துல இருக்கிற சொல்லி மாப்பிள்ளை வந்துட்டு வா 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 அப்படின்பா. இவ வந்து பார்த்துட்டு இருக்க. அப்படி பார்த்துட்டு இருக்கிற போது சிவபெருமான் தன்னுடைய கோலத்தை மாத்திக்கிறாராம். எப்படி மாத்திக்கிறான்னா, இடுப்புல புலித்தோல் ஆடை, கழுத்துல பார்த்தா நாகாபரணம், கையில பார்த்தா நாகங்கள், இப்படி எல்லாவற்றையும் நாகங்களையும் அந்த சுடலை சாம்பலையும் பூசிக்கொண்டு ருத்ராட்சங்களை போட்டுட்டு புலித்தோல் ஆடையோடு வருகிற போது அவளுடைய தோழிகள் எல்லாம் பார்க்கற, என்னடி இவரா உனக்கு புருஷர், இவர் ஆளு பார்த்தா இப்படி இருக்காரு, சுடுகாட்டுல இருக்கிறவர் போல இருக்காரு அப்படின்னு ஆளுக்கால் சொல்லுகிற போது இவளே பார்க்கறா, என்னடா அது இவரையே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு பயப்படுகிறாள். அப்ப அம்மா சொல்றாளா, இல்லடி இவர் தான் சிவபெருமான் உன்னை சோதிக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த கணம் தனது தோற்றத்தை மாற்றிக்கிறாராம். ஒரு அழகான சுந்தரனாக மாற்றிக்கொள்கிறார். சுந்தரன் அப்படின்னா அழகுன்னு அர்த்தம். அதனாலதான் மதுரையில் இருக்கிற ஈஸ்வரன் பேர் சுந்தரேஸ்வரர்னு பேரு. அழகனாக மாற்றிக்கொண்ட பிறகு இந்த பார்வதி தேவி அவருடைய அழகல சொக்கின காரணத்தினால அவருக்கு சொக்கநாதர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் அந்த ஈஸ்வரனுக்கு உண்டு. அவரும் மதுரையில திருக்கல்யாணம் நடக்கிறது. இந்த மதுரைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இதே போல இன்னொரு திருக்கல்யாணம் மதுரையில் நடந்தது. எங்க நடந்தது? திருப்பரங்குன்றம். யார் யாருக்கு? முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் திருப்பணம் நடந்தது. அவர் 2 பேரும் கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. 2 தெய்வீக திருக்கல்யாணங்களை பார்த்த ஊர் மதுரை. அதனாலதான் மதுரைக்கு அத்தனை சிறப்பு உண்டு. இந்த பூலோகத்துல பார்த்தோம் அப்படின்னா பகவான் நடமாடிய பூமி இது. நம்ம மதுரைக்கு போனா சொல்லலாம், ஓ சுந்தரேஸ்வரர் பெருமை இந்த வழியா தான் வந்திருப்பார், இங்கதான் கல்யாணம் நடந்திருக்கு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் போனவன் முருகப்பெருமான் இங்கதான் கல்யாணம் நடந்தது, தேவானை எல்லாம் இந்திரன்னா இந்த வழியாத்தான் வந்திருப்பான் அப்படின்போம். நீங்க திருநாவலூர் போனீங்க அப்படின்னா விழுப்புரம் பக்கத்துல திருநாவலூர் அப்படின்னு இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார தலம் அது. சைவ நால்வர்கள்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சைவத்தில் இருக்கிற சிவாச்சாரியர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ஆதி குரு அப்படின்னே அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். அவர் தான் பிரதானம். அந்த ஊருக்கு போறவன் என்ன பண்ணுவா, அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சோன்னா கீழே இருக்கிற மண் எடுத்து நெத்தியில் இட்டுப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கும் விதமாக அந்த மண் எடுத்து நெத்தியில் இட்டுப்பாங்க. அவ்வளவு சிறப்பு. இத்தனை மகான்களும் இத்தனை தெய்வங்களும் கோலோச்சின பூமி தான் பாரத தேசம். அதனாலதான் நீங்கள் எத்தனை மைல்கள் தாண்டி வந்தாலுமே உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, உங்களை அறியாம சிலதெல்லாம் இருக்கும் மனசுக்குள்ள. இப்ப நம்ம அப்பா அம்மா எல்லாம் இப்படி இந்த கோவிலுக்கு போயிருக்கா, எண்ணெய் ஊத்திருக்கா, விளக்கேத்திருக்கா, எத்தனை கோவிலுக்கு நம்ம கூட்டின்னு போயிருக்காங்கிற அந்த சின்ன சின்ன இமேஜினேஷனுக்கு பத்தில பழசெல்லாம் ரீகால் ஆகி உங்களுக்கும் அது ஜீன்ல எல்லாருக்குமே ஊறினதுனாலதான் இத்தனை கோவில்கள் வெளிநாட்டுல வந்துட்டே இருக்கு. இத்தனை கோவில்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால என்ன ஆகணும், நமக்கு பக்தி எண்ணமானது எந்த நேரத்துல நம்ம எந்த பூமியில இருந்தாலுமே நம்மளோட ஆரிஜினை நம்ம மறக்கவே கூடாது. நம்மளோட வேர் அப்படிங்கிறது எங்கன்னு பார்க்கணும். அதாவது சொல்லுவா, சில பேர் கஷ்டப்பட்டு வந்திருப்பா ஆரம்பத்துல, இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டேஜில் இருப்ப,
அவர் சொல்லுவார், ஏதான ஒரு இடத்துல யாரான ஒரு பேட்டி காணும் போது, ஏதான ஒரு இடத்துல பொது இடத்துல பேசும்போது, நான் சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆதியில, நான் பேப்பர்லாம் போட்டு அதெல்லாம் சொல்லணும். அப்பத்தான் அந்த பணத்தினுடைய வேல்யூ, நம்மளோட கல்ச்சரோட வேல்யூ நமக்கு தெரியும். பாரதம்ங்கிற ஒரு புண்ணியமான பூமியிலிருந்து வந்து நீங்க அத்தனை பேரும் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க. அந்த தேசத்தினுடைய சிறப்பு என்ன, அந்த தேசத்தினுடைய மகிமை என்ன, அதுதான் நம்மளை காப்பாற்றக்கூடியது. அதாவது தெய்வம் ஒண்ணுதான் எந்த ஒரு காலத்திலும் நம்ம கைவிடவே விடாது. நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரா ஏதான ஒரு சந்தர்ப்பத்துல நம்மள இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா கை கழுவி விடலாம். நம்ம கூட இருக்கிற பந்துக்கள், அப்பா அம்மா, சகோதர சகோதரிகள், நட்புகள் எல்லாருமே நம்மள ஒரு சந்தர்ப்பத்துல கைவிடலாம். இவெல்லாம் கடைசி வரைக்கும் நம்மள இருந்து நமக்கு உறுதுணையா இருப்பாளா, நமக்கு ஆறுதலா இருப்பாளா சொல்ல முடியாது. ஆனா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து நம்ம நல்லதை விரும்பக்கூடியவர்கள் யாருன்னா மகான்களும் தெய்வங்களும் மட்டும்தான். அதனாலதான் நம்ம இவாள சரணாகதி அடையும். மகாபெரிவா போன்ற மகான்களையும் தெய்வங்களையும் நம்ம சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா எத்தகைய சந்தர்ப்பத்திலும் நம்மள கைவிடப்பட்ட. திருச்சியில மலைக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு. இங்க பல பேர் பார்த்திருப்பீர்கள் மலைக்கோட்டை. இந்த மலைக்கோட்டைக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பிள்ளையார் உண்டு. அது பேர் என்ன தெரியுமா? மாணிக்க விநாயகர் பேர். ரொம்ப விசேஷமான பிள்ளையார். மேல இந்த நடந்து போறோம் அப்படின்னா அந்த பிள்ளையாரை பார்த்து கூப்பிட்டு அந்த பிள்ளையார ஒரு வலம் வந்துட்டு தான் இந்த படி ஏறணும். நீங்க படியேறி போனீங்க அப்படின்னா ஒரு மிடில்ல வந்து சிவன் அம்பாள். இந்த ஈஸ்வரன் பேரு தாயுபானவர்னு பேரு. அவருக்கு ஆரம்பத்துல பேரு செவ்வந்திநாதர்னு பேரு. அங்க இருக்கிற அம்பாள் பேரு மட்டுவார் குழலியம்மைன்னு பேரு. அதுல பெரிய கோவில் அந்த இடமே சிவன் அம்பாள். அதை முடிச்சுட்டு அப்புறம் நீங்க படியேறினத்தான் மேல மலைக்கோட்டையில மலைக்கோட்டை பிள்ளையார மேல தரிசனம் பண்ண முடியும். இந்த ஈஸ்வரன் இருக்காரு, இவர் பேர் ஆரம்பத்துல செவ்வந்திநாதர்னு பேர். செவ்வந்தினா தெரியும், பூ. செவ்வந்தினா ஒரு செவ்வந்தி பூ அப்படிம்போம் இல்லையா? இந்த செவ்வந்தி பூக்களால் அவரை வழிபாடு பண்ணினதுனால அவருக்கு செவ்வந்திநாதர்னு பேர். தாயுமானவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பொதுவா தாய்னா யாரு? அம்மாவை தான் சொல்லுவோம். தாய்னா அம்மா தான். ஒரு ஆணை போய் தாயுமானவர் நம்ம சொல்ல முடியுமா? தாயும் ஆனவர்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த தலத்துல ஒரு விசேஷமான தலப்புராணம். ஒரு பெண்மணி இருந்தார். பூம்புகார் அப்படிங்கிற ஒரு இடம், காவிரி புகம்பட்டினம் அப்படிங்கிற ஒரு இடம் மாயவரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அந்த திருத்தலத்துலதான் பட்டினத்தார் அப்படிங்கிறவர் வாழ்ந்தார். பட்டினத்தார் வந்து ஒரு பெரிய மகான். பட்டினத்தார் அவர் அந்த இடத்துல இந்த பூம்புகார்ல பெரிய செல்வந்தர், பெரிய தனவணிகர். அந்த பூம்புகார்ல ஒரு ஃபேமிலி. அந்த பெண்மணிக்கு ஒரு உரிய வயசுல ரத்னாவதின்னு பேர் உள்ளது. ரத்னாவதின்னு பேர். இந்த பெண்ணுக்கு கணவன் பார்க்கிற, ஒரு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு மாப்பிள்ளை பார்க்கிற. இந்த மாப்பிள்ளை எந்த ஊர்ல அமைகிறான்னா திருச்சியில அமைகிற. இந்த பொண்ணுக்கு திருச்சியில மாப்பிள்ளை கிடைக்கிறார். இந்த பொண்ணு என்ன பண்ணுவா? பூம்புகார்ல இருக்கிற வரைக்கும் அங்க இருக்கிற சிவன் கோவிலுக்கு தினமும் போய் காத்தால சாயங்காலம் போய் அங்க இருக்கிற சிவனை கும்பிடுவான். இந்த ரத்னாவதி அவளுக்கு மனசுல என்ன தோன்றுது? புதுசா நம்ம ஒரு ஊருக்கு போறோமே, அந்த ஊர்ல ஒரு சிவன் நமக்கு கிடைக்கணுமே, நம்ம வழிபடணுமே அப்படின்னு அவன் நினைக்கிறாள். இன்னைக்கு இருக்கிற பொண்ணு கல்யாணமாகி ஒரு ஊருக்கு போறது அப்படின்னா அங்க மிச்ச சௌகரியங்கள், மால் இருக்குமா, அது இருக்குமா, இந்த இடம் இருக்குமா, அந்த இடம் இருக்குமான்னு நம்ம இன்னைக்கு விசாரிக்கிறோம். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறது அப்படின்னு. அந்த காலத்துல பாருங்க, போற இடத்துல கோவில் இருக்கா, அந்த கோவில தரிசனம் பண்ணணுமே, ஒரு சிவன் கோவில் நமக்கு வேணும்னு இந்த பொண்ணு யோசிக்கிற. அப்ப சொல்றா, அங்க ரத்னாவதிக்கு சொல்றா, அப்பா அம்மா எல்லாம் சொல்ற, அங்க ஒரு சிவன் இருக்க, செவ்வந்திநாதர்னு பேரு, அம்பாள்லாம் இருக்கா, நீ கவலைப்படாத, இவரை கும்பிட்டபடி நீ அவரை கும்பிடலாம், அதுக்கு பக்கத்துலதான் உன்னோட வீடு அமைய போறது அப்படிங்கிற. கல்யாணம் முடியாது. கல்யாணம் முடிச்சு அவ திருச்சிக்கு வந்துட்டா. கணவன் வீட்டுல இருக்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவள் கருவுறுகிறாள். நாள் ஆக ஆக அவளுக்கு என்ன தோன்றது? நமக்கு பிரசவ காலத்துல அம்மா நம்ம கூட பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். எல்லா பெண்களுமே நினைப்பார், ஒரு பிரசவ காலத்துல கணவனை விட அம்மா பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்ணாகப்பட்டவள் நினைப்பாள். இவன் நினைக்கிற போது அந்த பிரசவத்திற்கு உண்டான நாள் தெரியறது. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஊருக்கு ஒரு தகவல் அனுப்புறார். பூம்புகாருக்கு ஒரு தகவல் அனுப்புறார். தன்னோட அம்மாவுக்கு தகவல் அனுப்புறார்.
என்ன அனுப்புறா, இது போல ஒரு ஆள்கிட்ட தகவல் கொடுத்து அனுப்புறேன், இத்தனை தேதி பிரசவம் ஆக போறது, எனக்கு தேவையான மருந்துகள், இந்த மூலிகைகள்லாம் நிறைய இருக்கு. ஒரு பிரசவ பெண்மணிக்கு கொடுக்கறதெல்லாம் பிரசவத்துக்கு முன்னாடி கொடுக்கறது, பிரசவம் ஆன பிறகு கொடுக்கறது, எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீ கொண்டு வரணுமா, கொண்டு வந்து நீ பார்த்துக்கணும், குழந்தையெல்லாம் நல்லபடியாக கவனிச்சுக்கணும், நீ முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துடணும், நீ தான் பிரசவத்தை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தகவல் அனுப்புறேன். போய் தகவல் போயாச்சு. பிரசவ நாள்ங்கிறது அம்மாவை காணும், அம்மா வரல. இவள் யோசிக்கிறார், நாள் நெருங்கிட்டு இருக்கணும், 2 நாள்ல பிரசவம் ஆக போறது, என்னடா அம்மா வரலையேன்னு யோசிக்கிறார். அம்மா புறப்பட்டு வந்துட்டார், பூம்புகார்ல இருந்து புறப்பட்டு எல்லாம் மூட்டையா கட்டிட்டு அம்மா நடந்து வந்துட்டார். நடுப்புற இருக்கிற அந்த காவிரியில ஜலம் ஓடின்னு இருக்கு. இந்த காவிரியை தாண்டி போகணும். காவிரியில வெள்ளத்தின் காரணமாக ஜலம் பெருக்கெடுத்து ஓடுறது, ஓடக்காரன் யாருமே கிடையாது, பரிசல் ஓட்டுறவன் யாரும் கிடையாது, இந்த ஆற்றை கடந்து போக முடியல. அம்மா இந்த பக்கம் தான் கொண்டு வந்த பொருட்களோடு காத்துண்டு இருக்கிற, மூலிகை வைத்தியம் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வச்சுட்டு அம்மா காத்துட்டு இருக்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஓரம் தெரியல. இன்னைக்கு இருந்த ஒரு போன்ல போட்டு சொல்லலாம், இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கமா, தண்ணி வெடியட்டுமா, வந்தோன்னு நான் வரேன்னு சொல்லலாம். அந்த காலத்துல டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இவன் என்னடா ஆச்சுன்னு கலகின்னு இருக்கா. நாள் இருக்கிறது, நாளைக்கு பிரசவம். ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்றான். தான் தினமும் போய் வணங்கக்கூடிய செவ்வந்திநாதரை பிரார்த்தனை பண்றான். பகவானே, என்ன சோதனை, எங்க அம்மா வரணும்னு பிரார்த்தனை பண்ணினேன், இன்னும் எங்க அம்மா வரவே இல்லையே, என்ன காரணம்னு தெரியலையே, என்னோட பிரசவம் நல்லபடியா நடக்கணுமே, இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணுமே, நீதான் எனக்கு தாயாக இருந்து என்னை கவனிக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைக்கிறார். கரெக்டா அந்த பிரசவம் நெருங்குகிற நேரத்துல இவள் வலியால துடிக்கின்ற போது இவ வீட்டு கதவை திறந்து இவ அம்மா உள்ள நுழைகிறார். மூட்டையெல்லாம் எல்லாம் கொண்டு வந்துட்டான். எல்லாம் கொண்டு வந்த உடனே அம்மாவை பார்த்த உடனே அவளுக்கு அத்தனை சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல குழந்தை பிறக்கிறது. அவளுக்கு என்னென்ன மருந்துகள் கொடுக்கணுமோ எல்லா மருந்துகளையும் கொடுத்து கூட இருந்து பார்த்துக்கிறேன். ஒரு வார காலம் கூட வந்து எல்லாவற்றையும் கவனிச்சுக்கிறேன். ஒரு வாரம் போன உடனே ஒரு நாள் வாசல் கதவு தட்டப்படுறது. போய் திறந்து அவளுடைய அம்மா வாசல்ல நிற்கிற, மூட்டையெல்லாம் வச்சுட்டு. வீட்டுக்குள்ள பார்த்தா அம்மா இருக்கா. எல்லாம் கொண்டு வந்த அம்மா தான் 1 வாரம் கூட இருந்து பிரசவம் பார்த்து கூட இருந்து எல்லாவற்றையும் பண்ணிட்டு இருக்கா. இங்க பார்த்தா இன்னொரு அம்மா நிற்கிற. இந்த 2 பேரையும் பார்க்கற. நம்ம இப்பதான் சினிமாவில் பார்க்கிறோம், டபுள் ஆக்ட் அப்படின்னு. சிவாஜி எம்ஜிஆர்லாம் டபுள் ஆக்ட் பார்ப்போம். 2 பேரும் பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு 60ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்ப்போம், எப்ப 2 பேரும் ஒரே மாதிரி சினிமால ஸ்கிரீன்ல பார்ப்போம். நம்ம பாருங்க, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பகவான் நிகழ்த்தி காமிச்சிருக்க. 2 பேர் நிற்கிற. பார்த்த உடனே இவள் குழம்புற, யாரு தன்னோட அம்மா இங்க இருக்கிற அவத்தி வாசல்ல மூட்டையெல்லாம் வச்சுட்டு, அதே அம்மா இங்க இருக்கிற குழம்புகிற போது உள்ள இருக்கிற அம்மா இறைவனாக மாறி விடை வாகனத்தின் மேல ஒரு காட்சி கொடுத்து, அம்மா நான் தான் உனக்கு கூட இருந்து, உங்க அம்மாவால வர முடியல, வெள்ளத்துல தவிச்சிருந்த காரணத்தினால நான் தான் அம்மாவை வந்து உனக்கு எல்லாம் பண்ணினேன்னு சொல்லிட்டு ஆசி புரிந்து மறைக்கிற போது, அதன் பிறகு ஒரு தாயுமாகவும் இருந்து சேவை செய்யக்கூடியவர் இறைவன்கிறதுனால அவருக்கு தாயுமானவர்னு ஒரு பேர் இருந்தது. பகவானை பாருங்க, ஒரு சாதாரணமான விஷயத்திற்கு 1 வாரம் கூட இருக்க. நம்ம எல்லாம் நினைக்கிறோம், கடவுள் ஒரு செகண்ட் எனக்கு காட்சி தர மாட்டாரா, எனக்கு முன்னாடி 1 செகண்ட் கடவுள் வரமாட்டாரா, நம்ம எல்லாம் ஏங்குறோம். 1 வாரம் டென்ட் அடிச்சிருக்காரு அவ வீட்டுல. 1 வாரம் கூட இருந்து எல்லாவற்றையும் கவனிச்சு பகவான் பண்றாருன்னா, பக்தனுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதை தவிர கடவுளுக்கு வேற எந்த விதமான வேலையும் கிடையாது. அது ஒண்ணுதான் ஜாப். நம்மளாம் பிரதான ஜாப் ஒண்ணு வச்சுட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் பணம் வேணுங்கிறதுனால சைட்ல இன்னொரு ஜாப் ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். எவ்வளவு வேலைக்கு செய்வோம். பகவானுக்கு ஒரே வேலை என்ன அப்படின்னா, யார் தன்னை சரண் புகுந்தார்களோ அவர்களை காப்பாற்றணும், அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யணும். அதுதான் பகவானுக்கு மீன். அதனாலதான் தாயுமானவர் தேவை. இன்னைக்கும் என்ன பண்ணுவா, ஒரு பிரசவ காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தனக்கு பிரசவம் நல்லபடியாகணும், சுகப்பிரசவம் ஆகணும், அந்த குழந்தை நன்னா பிறக்கணுங்கிறதுக்காக அந்த தாயுமானவரை வேண்டிண்டு, குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையும் தூக்கிட்டு ஒரு வாழைத்தார் ஒண்ணு கொண்டு போவார். ஒரு வாழைத்தார் ஒண்ணு வாங்கிட்டு போவார், பெரிய தார் கொண்டு போய் அங்க கொடுப்பார். அந்த கோவில் அர்ச்சகர்கிட்ட கொடுப்பார். பெரிய ஈஸ்வரன், பிரம்மாண்டமா இருப்பார் தாயுமானவர். அவர் என்ன பண்ணுவார், அந்த வாழைத்தார் வாங்கி அந்த ஈஸ்வரனுக்கு பக்கத்துல ஒரு மேல தொங்க விடுவார். இந்த தாரை தொங்க விடுவார், கட்டி தொங்க விடுவார். தொங்க விட்டு அந்த தாரை லேசா அப்படி ஆட்டுவார். ஒரு குழந்தைய தூளியில போட்டு ஆட்டின எப்படி இருக்கும்
அது கூட அந்த தாரை லேசா ஆட்டி விடுவார் பகவான் சன்னதிக்கு பக்கத்துல. அதான் அந்த பெண்மணி பார்க்கறப்ப நம்ம குழந்தைய பகவானே தூளி போல வச்சு தாளாட்டி நல்லபடியா பண்ணுவாருங்கிற ஒரு சந்தோஷம் அந்த பெண்மணிக்கு வரும். முடிச்ச பிறகு அந்த தாரை அவிழ்த்து கொடுப்பார். அந்த வாழைப்பழத்தை பிச்சு இங்க இருக்கிறவாளுக்கு ஒவ்வொருத்தருக்க ஒரு பிரசாதமா கொடுப்பார். யாரெல்லாம் கோவிலுக்கு வரவளோ பிரசாதமா கொடுப்பார். பகவானை போல நமக்கு உதவுவதற்கு யாருமே கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிறவனா யாரும் பண்ண மாட்டார். பகவான் ஒண்ணுதான் அல்டிமேட்டா நமக்கு எல்லாவற்றையும் கூட இருந்து செய்யக்கூடியது. இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்கராயர் ஒருத்தர் இருந்தார். பாஸ்கரராயர் கேள்விப்பட்டு நினைக்கிறேன். திருமையச்சோர்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் கும்பகோணம் பக்கத்துல திருமையச்சோர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற அம்பாள் பேர் லலிதாம்பிகை. லலிதாம்பிகைன்னு பேர். அந்த அம்பாளை நீங்க ஒரு தடவை ஒரு அலங்கார கோலத்துல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல இருந்து அந்த அம்பாளை எடுக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் எந்த அம்பாளை பார்த்தாலும் அந்த அம்பாள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒரு சாட்சாத் ஒரு பெண்மணிய ஒரு யுவதிய அலங்காரம் பண்ணி ஒரு இடத்துல உட்காத்தி வச்சு காலை தொங்க போட்டுன்னு உட்காத்தி வச்சா எப்படி இருக்குமோ அதே போல காட்சி தருவாள் அந்த லலிதாம்பிகை. லலிதாம்பிகை கோயில் யாருன்னு பெருக்கையில கை தூக்குங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த அம்பாள். அடுத்த இந்த பக்கம் போகும்போதெல்லாம் போயிட்டு வாங்க. லலிதாம்பிகை திருமையச்சோர்னு கும்பகோணத்துலேருந்து பக்கத்துல ஹார்ட்லி ஒரு 25-30 கிலோமீட்டர். ஒரு தடவை பார்த்தாச்சுன்னா போதும். இந்த அம்பாளுக்கு அலங்காரத்தை பார்க்கணுமே, வேற எந்த கோயிலும் அப்படி பார்க்க முடியாது. அப்படி அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த பாஸ்கரராயர் எங்க பிறந்தவர்னா கர்நாடகத்துல பிறந்தவர். அவர் கர்நாடகத்துல பிறந்து பெரிய ஸ்காலர். அவர் வந்துருக்க தமிழக பகுதிக்கு வந்துருக்க. அந்த காலத்துல ஒரு பெரிய ஸ்காலர் அப்படின்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டார், பல இடத்துக்கு போவார், பல இடத்துல பல விஷயங்களை சொல்லுவார். அது போல அவர் இருக்கிற போது சோழ தேசத்திற்கு வருகிற போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்காலர் நம்ம பகுதிக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தாண்ட சோழ ராஜா என்ன பண்ணுவான், நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நீங்க எங்கிட்டே இருங்கோ அப்படிங்கிறார். ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை செய்யறோம் அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய தகுதி இருக்குன்னா முதலாளி நம்மளை விடமாட்டார். அப்பா உனக்கு என்ன ஒண்ணும் சொல்றேன், உனக்கு கொடுத்து இங்கேயே நான் வச்சுக்கிறேன் அப்படின்ப. ஒரு தகுதியானவரை தன் கூட வச்சுக்கிறதுங்கிறது பல விதத்துல நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது. என்ன பண்ணா நீங்க இங்கே இருக்கும் உங்களுக்கு நான் எல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தையே அவருக்கு கொடுக்குறேன். இந்த காலத்துல நம்ம இருக்கணும்னு அப்படின்னா என்ன பண்ணுவான், ஒரு வீடு கொடுப்பான். ஒரு வீடு இப்ப கிரிக்கெட்லாம் சில பேர் ஜெயிச்சா பெரிய அளவுல பண்ணா அப்படின்னா அவ பேருக்கு ஒரு வீடு கொடுப்பான். ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுக்கு ஒன்று பண்ணியாச்சுன்னா அரசாங்கம் அவர் பேருக்கு ஒரு வீடு கொடுத்து நம்ம நியூஸ் படிக்கிறோம். அந்த ராஜா ஒரு கிராமத்தையே கொடுக்குறோம், இதை நீங்க வச்சுக்கோ, இங்க இருக்கோம் நீங்க அப்படின்னு. அந்த ஊர் பேர் பாஸ்கர ராஜபுரம்னு பேரு. இன்னைக்கும் அந்த ஊர் பேர் பாஸ்கர ராஜபுரம். அவரோட பேர்ல தான் இருக்கு அந்த ஊரே. அவரு அம்பாள் உபாசகர். அம்பாள் உபாசகர். இந்த திருமைச்சோர் லலிதாம்பிகை இந்த அம்பாளை எப்படி அந்த அளவுக்கு வர்ஷிப் பண்ணுவார். அவர் தினமும் என்ன பண்ணுவார், வீட்டுல உட்காந்து அம்பாளுக்கு அவ்வளவு பூஜை பண்ணுவார். எப்படின்னா ஒரு பூஜைன்னா ஒரு 4-5 மணி நேரம் மேல போகும். பூஜை ஆரம்பிச்சாருன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டார். சிந்தனை கூட அம்பாள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், வேற எங்கேயுமே போகாது. யார் இங்க ஒய்ஃப் இருக்காடா, அந்த பக்கம் யார் வரா, இந்த பக்கம் யார் போறா, எதுவுமே அவருக்கு தெரியாது. அம்பாள் கிட்ட மட்டும்தான் மனசு இருக்கு. அப்படி பூஜை பண்ணுவார். இப்ப கடவுள் மேல ரொம்ப பக்தி இருந்து கடவுளுக்கு ரொம்ப கைங்கரிய மாட்டாருன்னா கடவுள் என்ன பண்ணுவார், அவனை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி பார்ப்பார் எப்பவுமே. இது பகவானுடைய லீலை. இது நம்மளாம் சௌக்கியமா இருக்கோம்னா கடவுள் நம்மளை கண்டுக்கலன்னு அர்த்தம். நம்மளாம் நல்ல வசதியோட இருக்கோம், சௌரியமா இருக்கோம்னா கடவுள் கண்டுக்கலன்னு அர்த்தம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்னு அர்த்தம். அவரோட பண்ணுவார், நிறைய சோதனைகளை கொடுப்பார். காசு பணம் இருக்காது, ஆனா அடுத்த நாள் பூஜை பண்ணணும், திரவியங்கள் வாங்கணும். என்ன பண்ணுவார், அந்த ஊர்ல ஒரு கடன் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட போய் கடன் வாங்குவார். எனக்கு பூஜை பண்ணுவோம், கடன் கொடுக்கணும், அப்புறம் தரேன் அப்படின்னு. சரி, அவரும் நல்ல பூஜை எல்லாம் பண்றாரு, ஏமாத்த மாட்டாருன்னு அவரும் பணம் கொடுப்போம். அவரு விதத்துல அடிக்கடி போய் வாங்கிட்டே இருப்பார். அவர்கிட்ட ஒரு வாரம் கழிச்சு வாங்குவார், திரும்ப அப்பா என்ன கொஞ்சம் பணம் கொடுப்பா, பூஜை எல்லாம் பண்ணணும், வாங்கி பணத்தை வாங்குவார், பூஜை பண்ணுவார். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்க காலத்துல பூஜை பண்ணிட்டு இருக்க கணவன் பூஜை பண்ற போது மனைவி பக்கத்துல இருக்கணும். மனைவி வேற எங்கேயும் போக கூடாது, பக்கத்திலே இருக்கணும். அவ ஒய்ஃப் என்ன பண்ணுவா, பக்கத்திலே இருப்பா, பாஸ்கர பக்கத்திலே இருந்துட்டு இருப்பா. அன்னைக்கு பூஜை பண்ணிட்டு இருக்க
அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த பணம் கொடுத்தவன் அப்பதான் ஏதோ பெறட்டுறான், ஏதோ அவன் சோழிகள்லாம் பார்க்கறான், இவருக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோன்னு பார்த்தா அவனே மலைக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. நிறைய கொடுத்துட்டான், கடை கொடுத்துட்டான். என்னடா இவ்வளவு ரூபாய் இவரை நம்பி கொடுத்துருக்கோமே, அவர் ஒன்றும் இல்லாதவராச்சு, அவருக்கு வேலையா வெட்டியா, அவர் எப்படி பணத்தை கொடுப்பார், இன்னைக்கு விடக்கூடாது, இதுக்கு மேல விடக்கூடாது அப்படின்னு நம்பணுமா. உடனே அவன் கடை விட்ட புறப்பட்டு இவர் வீட்டுக்கு வந்துருவான். இவர் பூஜை பண்ணிட்டு இருக்க, வெளியில வந்துட்டு வீட்டு வாசல் இன்னும் குரல் விடுறான். ஒருத்தர கடன் பட்டா எல்லாம் நிறைய படணும், நம்ம வாசல்ல இருந்து கத்துவான், நம்ம இங்க அர்ஜென்டா போயிட்டு இருப்போம், நல்ல ஒரு 4 பேர்த்து பேசிட்டு எப்பயா தர பணத்தை பேசணும், இந்த 4 பேர் அடுத்து மட்டும் பேசுவானா, பேச மாட்டான். அதான் கடனே இல்லாம இருக்கணுங்கிறது. கஞ்சி குடிக்கிறோமோ, வெறும் ஜலத்தை குடிக்கிறோமோ, குழந்தைக்கு பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோமோ, கடன் வாங்கவே கூடாது. இதுதான் சொல்வார், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கை வந்துன்னு கம்பராமாயணத்தை சொல்லுவார். நம்ம எந்த விதத்திலையும் யாருக்கும் கடன்படவே கூடாது, கடன்படவே கூடாது. நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கோ அதுதான் நமக்கு அசெட், அதை வச்சுதான் நம்ம வாழணும். நம்ம வசதிக்காக இன்னைக்கு பாருங்க, கார் வாங்கணுமா கடன் தரேன், வீடு வாங்கணுமா கடன் தரேன், ஃப்ரிட்ஜ் வாங்கணுமா கடன் தரேன், தொடப்பக்கட்டை வாங்கணுமா அதுக்கும் கடன் தரேன், எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துக்குமே இன்னைக்கு கடன் கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எல்லாம் அந்த வலையில இழுத்து பார்க்கலாம். வியாபாரம் பண்றவாளுக்கு அவ வியாபாரம் மட்டும்தான் குறிக்கோள் தெரியும். தர்மத்தோடு கலந்த வியாபாரம் அப்படிங்கிறதெல்லாம் போயிடுத்ததெல்லாம் ஒரு காலத்தோடு போயிடுத்து. வியாபாரத்திலையும் ஒரு தர்மம் வேணும்னு சொல்லுவார். நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவரிடம் நான் நிறைய வாங்கிட்டேன். அவன் வீட்டு வாசலுக்கு வந்துட்டான். பாஸ்கராயர் எவ்வளவு பெரிய ஸ்காலரா இருந்தானே, ராஜா உனக்கு ஒரு கிராமத்தை கொடுத்தானே, ஏன் பணம் எனக்கு வேணும் அப்படின்னு வந்துட்டு வாசல்ல இருந்து குரல் கொடுக்கறான். பாஸ்கராயரே பாஸ்கராயரேன்னு குரல் கொடுக்கறான். கூப்பிட்டு என் பணத்தை முதல்ல கொடு அப்படின்னு கேட்கறதையா வந்து குரல் கொடுக்கறான். அவருள்ள பூஜை பண்ணிட்டு இருக்க. பூஜை பண்ணும்போது குரல் லேசா காதுல விடருது, ஆனா பூஜை நடக்கும்போது எழுந்து போக கூடாது. உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்க. அவன் குரல் விட்டுட்டே இருக்கான். அவன் மனைவி வெளியில வர, பாஸ்கரோட மனைவி வெளியில வர. என்ன அப்படிங்கிற, ஏமா அவன் புருஷன்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டார், இந்த மாதிரி இவ்வளவு ரூபாய் எடுத்து வட்டிக்கிட்டு எல்லாம் சேர்த்து இவ்வளவு ஆச்சு, இப்ப கொடுத்தா தான் இங்க இருந்து நான் நகர்வேன், இது செட்டில் பண்ணா தான் நகர்வேன், இல்லை நான் இங்கேயே உட்காந்துருவேன் அப்படின்னு தண்ணியில் உட்காந்துட்டான். நம்ம எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற தொகையை சொல்லலாம். ஒரு நிமிஷம் இது அப்படின்ட்டு நம்ம அப்படி ரோட்ல போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு திருப்பி வந்து பணத்தை கொடுக்கலாம். இந்தா வச்சுக்கோ, இவ்வளோதானே, எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு. அவன் எண்ணி பார்க்குறான், சரியா இருக்கு, காசெல்லாம் சரியா இருக்கு. இந்த பத்திரத்தெல்லாம் கொடுக்குறான், அவருக்கு எழுத்து போட்டு பத்திரம்லாம் வச்சுட்டு இருக்கான். இந்தா உன் புருஷன்ட்டே கொடுத்துரு அப்படிங்கிறான். அது நீயே வச்சு கொடு, அவர் தானே உன்கிட்ட வாங்கினேன், நீ எடுத்துக்கோ, நீயே வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போயிட்டான். அவன் போயிட்டான். பூஜை முடியறது முடிச்ச பிறகு பாஸ்கராயருக்கு வாசல்ல யாரோ பாஸ்கராயரே பாஸ்கராயர்னு கத்தினானே, நம்ம கடன் வாங்குவோமே அவன் குரல் மாதிரி இருந்ததுன்னு அப்பதான் அவருக்கு ஸ்மரணம் வருது. சரி கத்தினானே, நம்ம போக முடியல, நம்ம பூஜை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு தெரிஞ்சு கொடுத்தோ நம்ம கடன் வாங்கினதுன்னு யோசிக்கல. யூஸ்வலா ஆம்பளைங்க கடன் வாங்குறது பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பா எல்லாருமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடன் வாங்குறது மட்டும் ஆத்துக்காரிட்ட சொல்லவே மாட்டோம். அது போல வந்தவன் கடன் கொடுத்தவன் தெரிஞ்ச உடனே பக்கத்துல மனைவி நின்றுட்டு இருக்கா, ஒருவேளை இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு கொடுத்தோ என்னமோ அப்படின்னு நினைச்சு வாசல்ல விறுவிறுன்னு ஓடுற. இவளுக்கு தெரிஞ்சு கொடுத்தோ அவனை சமாளிக்கணும், அடுத்து வீட்டுக்கு வந்துடாத, திரும்ப கேட்டு வந்துடாத அப்படின்னு சொல்றதுக்காக ஓடி அவன் கடைக்கு ஓடுற. அவன் கடையில உட்கார்ந்துட்டு இருக்கான். ஏன் வீட்டுக்கு வந்து சத்தம் போட்ட அப்படின்னு கேட்கிற. அவன் என்ன பண்றான், டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறான். இந்த எடுத்துட்டு போ எல்லாத்தையும். எதுக்கு இப்ப கொடுக்குறேன், நான் படத்தை கொடுத்துட்டு கடனை அடைச்ச பிறகு வாங்கிக்கிறேன், நான் ஒன்னும் கடனை அடைக்கலையே அப்படிங்கிறான். எல்லாம் கொண்டாட்டி அடைச்சிருச்சு எல்லாத்தையும். இந்த டாக்குமெண்ட் கொடுத்தா அவன் வாங்க மாட்டேன்ட்டா, அந்த ஆள்கிட்டே கொடு அப்படின்ட்டா. இந்த வச்சுக்கோ, எதுவுமே என் பக்கமே வராது, கடன் கேட்டு எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இவருக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம கொடுத்தாதானே அவள்கிட்ட காசு இருக்கும், அவளுக்கு எப்படி கடன் நினைக்கிறவளுக்கு எப்படி பணம் இருந்தது, அவ எப்படி காசு சேர்த்தா, இவ்வளவு பெரிய தொகை எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னு யோசிச்சுட்டே வீட்டுக்கு போறாங்க.
வீட்டுக்கு போய் மனைவிட்டு கேட்குற, ஏண்டி உன்ட்ட ஏது அவ்வளோ பணம், நீ எப்படி அவனோட கடனை மொத்தமாக கொடுத்து அடைச்ச, நான் வாங்கின கடனை அப்படின்னு கேட்குறப்ப அவ சொல்கிறா, நான் எங்கே வெளியே போனேன், ஆத்துக்காரர் பூஜை பண்ணும்போது பொண்டாட்டி பக்கத்தில் தானே இருக்கணும், நான் உங்கள் பக்கத்தில் தானே நின்றுட்டு இருந்தேன், நான் எங்கே போனேன், எனக்கு ஏது பணம் அப்படிங்கிற. அப்போ இவருக்கு உதைக்கிறது, என்னடா அது இவளும் போகலைங்கிறா, கடன் அடைச்சாச்சுன்னு அவன் பத்திரத்தை திரும்ப கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை பார்க்குற. அம்பாள் அசரீரி வாக்கு கொடுக்குற, நீ பட்ட கடனை உன்னோட மனைவி ரூபத்தில் போய் நான் தான் அடைச்சேன் அப்படின்னு அந்த லலிதாம்பிகை சொல்கிற போது கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் பாஸ்கரராயர். அதாவது தன்னை நம்பக்கூடிய உண்மையான ஒரு பக்தன் ஒருத்தன் எந்த விதத்துல என்ன கடன் பட்டிருந்தாலுமே அதை அடைக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னா அவன் வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனாலதான் நம்ம எல்லாம் சொல்லுவோம், ஒரு கடைசி நேரத்துல நம்ம ஒரு துக்கு திசை தெரியாம இருக்கிற போது என்ன சொல்லுவோம், ஏண்டி உன்னை விட்டா வழியே இல்லை அப்படின்னு நம்மள்கிட்ட போய் நிற்போம். எனக்கு வேற யார தெரியும் அப்படிப்போம். நீதான் இதெல்லாம் அடைக்கணும், நீதான் இந்த கடனை தீர்க்கணும், நீதான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்றது என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடியவள் அந்த தாய் ஒருத்தி தான். அதனாலதான் நமது வழிபாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாளுக்கு அவ்வளவு பிரதானமான இடம். நீங்க எந்த கோவில்ல எந்த அம்பாளுக்கு பார்த்தாலுமே ஒரு தலபுராணத்துல ஒரு கதை இருக்கும். இப்ப மயிலாப்பூர் பார்த்த மாதிரி, மீனாட்சியை பார்த்த மாதிரி, இந்த தாய்மோனர் பார்த்தது போல ஒரு கதை இருக்கும். எல்லாமே என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு காலகட்டத்துல நமக்கு இஷ்டப்பட்டாலுமே கடைசி நேரத்துல நம்ம கூட இருந்து நம்ம தலை நிமிர்றதுக்கு யார் கூட இருப்பான்னா தெய்வங்கள் மட்டும்தான் கூட இருக்கும். அதனாலதான் இந்த வழிபாடு அப்படிங்கிறது அந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா எல்லாம் காலங்காத்தால ஒருத்தர் கோவிலுக்கு போவா, அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உத்து போவா, சாயங்காலம் திரும்ப கோவிலுக்கு போவா. நமக்கு ரொம்ப முக்கியப்பட்டவா, இவாளை தவிர நமக்கு யாரும் இல்லைன்னா அவளை எப்பவுமே நம்ம தொடர்புல வச்சுக்கணும். இப்ப ஆபீஸ்க்கு போனா என்ன பண்ணுவோம், முதலாளி காக்கா பிடிப்போம், மேனேஜரை காக்கா பிடிப்போம். ஏன்னா வந்தா நமக்கு இன்கிரிமெண்ட் போடுறவன், நம்ம பில்லெல்லாம் பாஸ் பண்றதுங்கிறதுனால அவங்க கிட்ட நிற்கிறோம். ஆனா வாழ்க்கைங்கிற எல்லா பில்லையும் பாஸ் பண்ணக்கூடியவள் பராசக்தி. அவளை நம்ம விட்டுடுறோம், அவளை பிடிச்சிடும் அப்படின்னா நமக்கு எல்லாமே நடக்கும். அதனாலதான் நமக்கு எல்லாம் என்ன விடும் அப்படின்னா பக்தி. எத்தனையோ கோவில் இருக்கு. அதாவது நமது கலாச்சாரத்துல நமது பக்தி வழிபாட்டு முறைகள்ல பாரதத்தில் இருக்கிற கோவில்கள் அப்படின்னு பார்த்தா எண்ணற்ற கோவில்கள். இது திருக்கடையூர்னு ஒரு ஊர் இருக்கு. திருக்கடையூர் அபிராமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த திருக்கடையூர் அபிராமி, அந்த அபிராமி அந்தாதி பாடல் அப்படிங்கிறது அதை பாடினவர் அபிராமி பட்டர் அப்படிங்கிறவர். இந்த அபிராமி பட்டர் பாடின அந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது ஒரு தை அமாவாசை அன்னைக்கு அவர் பாடினார். ஒரு ராஜா சர்வோஜி மன்னன், 2ஆம் சர்வோஜி மன்னன் ஒரு தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவா, எல்லாம் கடல்ல போய் ஸ்நானம் பண்ணுவா. ஊர்களை பார்த்தீங்கன்னா கடல்ல ஸ்நானம் பண்ணுவா. ஒரு கடல்ல ஸ்நானம் பண்றது அப்படிங்கிறது சாதாரணமான நாட்கள்ல பண்ணக்கூடாது. கடல் ஸ்நானம் பார்த்தீங்கன்னா இப்ப மெரினா பீச்சுக்கு போனா குளிக்கக்கூடாது, ஒரு சாதாரண நாள் குளிக்கக்கூடாது. ஒரு அமாவாசை அன்னைக்கு குளிக்கலாம், பௌர்ணமி அன்னைக்கு குளிக்கலாம், ஒரு மாசி மகத்தன்னைக்கு குளிக்கலாம். விசேஷ நாட்கள்ல மட்டும்தான் கடல்ல குளிக்கணும். ஆனா ராமேஸ்வரம் கடல் இருக்கு பார்த்தீங்களா, வேதாரண்ய கடல், இது போன்ற கடல்ல எப்போ வேணா ஸ்நானம் பண்ணலாம். திருப்புலானி, ராமேஸ்வரம் இதெல்லாம் எப்போ வேணா ஸ்நானம் பண்ணலாம். எல்லா கடலையும் எல்லா நாளையும் ஸ்நானம் பண்ணக்கூடாது. இந்த பூம்புகார் கடல்ல என்னைக்கு ஸ்நானம் பண்ணணும், தை அமாவாசை அன்னைக்கு தான் ஸ்நானம் பண்ணணும். விசேஷமான நாள் அன்னைக்கு ராஜா ஸ்நானம் பண்றான். ஸ்நானம் பண்ணிட்டு தஞ்சாவூருக்கு போறான், யானை படைகளோடு போயிட்டு இருக்கான். இப்ப போறப்ப சொல்றா, ராஜாட்ட சொல்றா, ராஜா இங்க ஒரு கோவில் இருக்கு அபிராமி திருக்கடையூர்ல, தரிசனம் மட்டும் போகலாமே மந்திரி சொல்றாரு. போகலாமே, நல்ல நாடாச்சு அப்படிங்கிறான். ராஜா கோவிலுக்கு வரான். அந்த திருக்கடையூர் கோவில் அபிராமி தனி சன்னதி, இந்த அமிர்த கடேஸ்வரர் ஈஸ்வரன் தனி சன்னதி. முடிச்சுட்டு அம்பாள் சன்னதிக்கு வர, இந்த அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி பூஜகரெல்லாம் நிற்கிறா எல்லாம். அதுல ஒருத்தர் சுப்பிரமணிய பட்டர் பேர். அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணக்கூடிய உரிமை இருக்கிறவர். கோவில்ல சில பேர் பார்த்துருக்கலாம், நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா ஒரு அம்பாளை பார்க்கற வெச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருப்பான். நீங்க இப்படி போனா கூட தெரியாது, அவளை இடிச்சா கூட தெரியாது, அவ எதையும் கண்டுக்க மாட்டான். நம்ம மேல ஒத்தடிச்சா உடனே திரும்பி நம்ம கோவப்படுவோம்.
நமக்கு எல்லா ஸ்மரணையும் இருக்கு. நம்ம அம்பாளை விட சுத்துல என்ன நடக்கிறது தான் நமக்கு முக்கியம். இந்த மாமி என்ன புடவை கட்டிட்டு இருக்க, இந்த மாமி என்ன செயின் போட்டுட்டு இருக்க, நம்ம எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு இருப்போம். ஒரு உண்மையான பக்தி அப்படின்னா நீங்க சுவாமியை கவனிச்சுட்டு இருக்க அப்படின்னா சுத்து வட்டாரத்தை என்ன இடி இடிச்சா கூட கேட்கக்கூடாது, என்ன சத்தம் வந்தாலும் கேட்கக்கூடாது. இந்த சுப்பிரமணிய பட்டர் அப்படிப்பட்டவர். அவர் அம்பாளை பார்த்துட்டு இருக்கார், அபிராமியை பார்த்துட்டு இருக்கார், அவருடைய முக வதனத்தை பார்த்துட்டு இருக்கார். இத்தனை சுரூபமா அலங்கார பூஷிதியா இருக்கேன்னு அந்த அம்பாளை ரசிச்சுட்டு இருக்கிற போது, தரிசனம் பண்ணிட்டு இருக்கிற போது இந்த ராஜா வர அம்பாள் கிட்ட நிற்கிறார், தரிசனம் பண்றார். அந்த கோவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சுப்பிரமணிய பட்டர் பிடிக்காது. நல்ல வாழை எப்பவுமே பல பேருக்கு பிடிக்காது. ஒரு நல்ல ஆத்மா, அவரை பிடிக்காது யாருக்குமே. அவள்தான் அவரை கேலி பண்ணிட்டே இருப்பார். பைத்தியம் பிடிச்சது போல அம்பாளை பார்த்துட்டு இருக்கார், பித்து பிடிச்சது போல அம்பாளுக்கு முன்னாடி நிற்கிறாரு, கிண்டல் பண்ணிட்டு இருப்பார். அது போல இன்னைக்கு ராஜா என்ன பண்றாரு, வந்தவர் என்னடா அம்பாளை வச்சே கண் வாங்காம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு இவர் யாருன்னு கேட்கிறார். இங்க இருக்கிற பூஜைகள்கிட்ட கேட்கிறார். ராஜா அவன் பைத்தியம், ராஜா அவன் உட்காந்துருப்பான் போயிட்டு இருப்பான் அப்படிங்கிறது. ராஜா பார்க்கிற பைத்தியம் மாதிரி தெரியலையே, பக்தியில ஆழ்ந்து இருக்கிறது போல இருக்கே, இல்ல ஒரு நல்ல ஆன்மா மாதிரி இருக்கே அப்படிங்கிற. இல்ல ராஜா பெஸ்ட், கேள்வி கேட்டு பாருங்களேன், கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். எப்படி பதில் சொல்லுவார், அம்பாளையே பார்த்துட்டு இருக்க, என்ன கேள்வி பதில் சொல்லுவார் அப்படின்னு எல்லாம் சொல்றார். இப்பதான் ராஜா கேட்கிறார், அவர்கிட்ட கேட்கிறார், சுவாமி இன்னைக்கு என்ன திதி அப்படிங்கிறார். இன்னைக்கு அமாவாசை, அமாவாசைக்கு அந்த திதி காதல விழுந்து அவர் அமாவாசைன்னு சொல்லணும். ராஜா கேட்ட உடனே அம்பாள் முகத்தை பார்த்துட்டு இருக்கார். யார், சுப்பிரமணிய பட்டர் அம்பாள் முகத்தை பார்க்கிறார். அவளுடைய முகல் பௌர்ணமி போல ஜொலிக்கிறது. அவருடைய முகம் பௌர்ணமி போல இருக்கு, பிரகாசமா இருக்கு. இவர் என்ன திதிரியோட பௌர்ணமின்னு சொல்லிட்டார். ஏன்னா அம்பாளை பார்க்கிறார், இந்த முகம் பிரகாசிக்கிறது பௌர்ணமிங்கிறார். சுத்திர கொள்ளன்னு சொல்றாரு. நாங்க சொன்னோம் ராஜா பைத்தியம்னு சொன்னோம் பார்த்தல, நீங்க தைய அமாவாசை கோவில் எவ்வளவு பேர் வந்திருக்கா, தைய அமாவாசைக்கு தரிசனம் வந்திருக்கா, இந்த பிரகாஷ்பதி பார்க்க பௌர்ணமின்னு சொல்றது அப்படிங்கிறார். ராஜாக்கு அப்படி நம்பிக்கை இல்லை. ராஜா யோசனையோட பிரகார வலம் பிரகார வலம் வரும்போது அங்க ஒருத்தர் சொல்ற, ஏங்க ராஜா கேட்கிற, இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா இன்னைக்கு என்ன திதிங்கிற, நீ போய் அவற்ற பௌர்ணமின்னு சொல்லுங்க பைத்தியம், இன்னைக்கு அமாவாசையில் இன்னைக்கு அப்படிங்கிற. அப்பதான் சுய நினைவு வருது. அப்படியா, நான் பௌர்ணமி சொன்னேன்னா, இந்த பௌர்ணமின்னு சொல்ல வச்சது இந்த அம்பாள் தான், சொல்ல வச்சது அம்பாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கணம் என்ன பண்ற, ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு ராஜா கிட்டே நம்ம பொய்ய சொல்லிட்டோங்கிறதுனால இதுக்கு மேல நம்ம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அம்பாள் சன்னதிக்கு ஏத்தாப்பல ஒரு குழியை வெட்டி இப்பதான் ஒரு படுக்கை ரெடி பண்றார், ஒரு ஆசனம் ரெடி பண்றார். அந்த ஆசனத்துக்கு மேல 100 கயிறு, மேல விட்டத்துல ஒரு 100 கயிறை வச்சு ஜாயின் பண்ணிட்டு அந்த ஆசனத்துல வர கீழே பார்த்தீங்கன்னா அந்த குழியில நெருப்பு மூட்டுறார். அப்ப அம்பாள்கிட்ட சொல்றேன், நான் இவர்கிட்ட இன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லியிருக்கேன், நான் சொன்னது உண்மைன்னு நீ நிரூபிக்கணும். ஒரு அம்பாளை வணங்குறோம், ஒரு வாக்கு திருவாக்கு வருது அப்படின்னா அந்த வாக்குங்கிறது உண்மை. மகாபிரிவா யாரை பார்த்து என்ன சொன்னாலுமே அந்த மகானிடமிருந்து ஒரு வாக்கு வராதான்னு பார்த்துட்டு இருப்பா. அவர் எதான சொல்ல மாட்டாரா, அவர் சொன்னார்னா அந்த வாக்கு திருவாக்கு, தெய்வ வாக்கு பலித்து விடும். அவர் என்ன சொன்னாலும் பலிச்சிடும். மகான்கள் வாக்கு எந்த ஒரு காலத்திலும் பொய்யாகாது. திருவையாறு சத்குரு தியாகராஜ சுவாமிகள் ஆந்திராவிலிருந்து இறங்கி ஒரு கிராமத்தில் நடந்து போயிட்டு இருக்கிற போது கணவனை இழந்த ஒரு பெண் நமஸ்காரம் பண்ணுவா, தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்பார். அவ கதர்வா, என் புருஷன் இறந்து கிடக்கான் சுவாமி, ஒரு சன்னியாசி இந்த நேரத்துல தரிசனம் பண்ண புண்ணியம்னு சொல்லி நான் உங்களுக்கு பண்ணேன், என்ன போய் தீர்க்க சுமங்கலின்னு சொல்றேன் அப்படின்பா. அம்மா நான் சொல்லலமா, அந்த வாக்கு ராமபிரான் சொல்ல வச்சான், என்னுடைய வாக்கு இல்லை அப்படின்பா. எங்கம்மா உன் வீடும்பா, வீட்டுக்கு கூட்டின்னு போவா. அவன் இறந்து கிடப்பான், சுத்தி வர எல்லாம் கதறிட்டு இருப்பான். தியாகராஜ சுவாமிகள் ஜலத்தை எடுத்து தெளிப்பார், எழுந்து உட்காருவான். மகான்கள் வாக்கு எந்த ஒரு காலத்திலும் பொய்யாகாது. இவர் சொல்றார், நான் சொல்லிட்டேன், உன்னை வச்சுன்னு சொல்லிட்டேன், ஓ சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து சொல்லிட்டேன், நீங்க பௌர்ணமின்னு சொல்லிட்டேன், நீ பௌர்ணமின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு உட்கார்ந்து ஒரு பாட்டா பாடுறாரு. ஒரு பாட்டு முடிஞ்சாலும் ஒரு கையில கட் பண்ணுவார். இந்த 100 பாட்டு முடியும் போது 100 கையில கட் பண்ணியாச்சுன்னா அவர் கீழே விழுந்துருவார், நெருப்புல விழுந்துருவார், பஸ்பம் ஆயிடுவார். நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு 79வது பாட்டுல அம்பாள் பிரகாசமா தோன்றுவார். அம்பாள் பிரகாசமாக தோன்றி தனது தாடங்கம் அப்படின்னு ஒரு அணிகள் இருக்கு, தாடங்கம் காதல் படுறது, அதை கேட்டு அம்பாள் வீசுவாளாம் ஆகாசத்துல.
அதை வீசின மறுகணம் அந்த அமாவாசை பௌர்ணமியா மாறிடும், எங்கும் பிரகாசமாக காணப்படும். ராஜா உட்கார்ந்து இதை பார்த்துட்டு, ஆஹா இவர் சொன்னது கரெக்டு தான், இவர் பெரிய ஞானி அப்படின்னு அவருக்கு பலவிதமான செல்வங்களை கொடுத்தார். அது போல நம்ம என்ன சொன்னாலும் அந்த வாக்கு பலிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் அம்பாளோட கிருபை வேணும். நமது குடும்பம் நன்னா இருக்கணும், நமது குலம் செழித்து வளரணும், நமது உத்தியோகம் நன்னா இருக்கணும், சுத்தி இருக்கிறவன் நன்னா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதம் என்ன, தெய்வத்திடமிருந்து மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். எல்லாம் அல்ல பராசக்தி அன்னை காளிகாம்பாள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான நலன்களையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஜெகன் இன்னும் சில பேர் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்க. அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் ட்ராவல் வச்சுருக்கேன். முதல்ல பாஸ்டனில் தான் இறங்கியிருக்கேன், அடுத்த வாரம் வர்ஜீனியா, நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன். எல்லாமே மகாபரிவாளுடைய அருள், இந்த மகானுடைய ஒரு கிருபை சேர்ந்து தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்துருக்கு. எல்லாமல்ல பரம்பொருள் எல்லாருக்கும் எல்லா நலனையும் கொடுக்கணும். எந்த தேசத்தில் எந்த பகுதியில் இருந்தாலுமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிற சிந்தனை எந்த காலத்திலும் போகக்கூடாது. ஒரு கிராமத்தில் பார்த்தல் அப்படின்னா அந்த கிராம தேவதை அப்படின்பா, இந்த கிராம தேவதை நன்னா இருந்தால் தான் அந்த கிராமம் நன்னா இருக்கும். அதுபோல நாம வாழக்கூடிய பகுதியில் ஒரு ஆலயம் நன்றாக இருந்தால் தான் நாம நன்னா இருக்க முடியும். அந்த வகையில் என்னை காளிகாம்பாள் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ரொம்ப அருமையாக ஒரு மணி நேரம் அம்பாளை பற்றி நிறைய சிரிக்க விழுந்து பெரியவருடைய வாக்குலையும் நிறைய வார்த்தைகள் சொல்லிக்குவாங்க. நான் இன்பத்தை கொண்டு போயிட்டார். இந்த காளிகாம்பாளுடைய சாமகுரு சிவாச்சாரியார், சதா சிவாச்சாரியார், சண்முக சிவாச்சாரியார், காளித சிவாச்சாரியார் இதாகவும் இந்த பாஸ்டன் காளிகாம்பாள் கோயிலுடைய சார்பாகவும் மாமாக்கு இந்த பொன்னாடி सौवर्णामरधारिणीं वरसुधा दौतां त्रिनेत्रोज्ज्वलां वन्दे पुस्तकपाशमधुरधरां श्रीभूषितामुज्ज्वलां त्वां गौरीं त्रिपुरां परात्परकलां श्रीचक्रसञ्चारिणीं. ரொம்ப சந்தோஷம். ஜெகனால ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால ஜெகனுக்கு ரம்யா போகிறேன்.